ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் குருவார வணக்கம். சிவா, லேட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே சிவா. மறுபடியும் ஒரு விஷ் பண்ணிடணும்ல சிவா. ஒவ்வொரு அதிசயங்கள் அற்புதங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இந்த பஜனைக்குன்னு ஒரு அற்புதம் இருக்கு, அதிசயம் இருக்கு. அதை சொல்லிட்டு நான் செவிவெளி செய்தி கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு குருசாய் பிரசாதாலயால இந்த பாடுறதுக்கே யோசிக்கிற பிள்ளைங்களாம் இன்னைக்கு பாடும்போது உண்மையிலுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பாபா ரொம்ப ரசித்து, அது ஒவ்வொருத்தருமே அந்த பாட்டை அப்படி தாடும்போது அப்படி கனகராஜ் அப்படி பாம்பு மாதிரி ஆடுறாரு தானா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் உள்ளுக்குள்ளே அப்படியே தானோட மகேஸ்வரி இப்படி எரிஞ்சு வராமல நானும் உள்ளுக்குள்ளே பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே ஒரு எழுந்து வராங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஊரில் சத்ய சாய்பாபாவுடைய ஒரு பஜன் நடக்குது. இது நான் கேள்விப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள். அந்த இடத்துல பார்த்து கொஞ்சம் வரவங்களை கொஞ்சம் கைட் பண்ணுங்க யாராவது. நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பஜனை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம், ஒரு அற்புதம். அது எப்படிங்கிறதுக்கு இந்த கதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கிராமத்தில் அந்த ஊர் பக்கத்தில் பஜன் நடக்குது. பஜன் பொதுவாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும், உங்களுக்கே தெரியும். அந்த பஜன் நடக்க அந்த தெரு முழுக்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கிராமப்புறங்கள்லாம் எப்படி இருக்கும், எங்கேயாவது ஒரு பஜன் ஒரு 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 நல்ல ஒரு சப்தம், ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாட்டு கேட்டால் எல்லாருமே அந்த ஊரே வருவாங்க இல்லையா? அப்படி கேட்டுட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஜன் நடக்குது, பஜன் உச்ச கட்டம் நடக்குது. எல்லாரும் அந்த உச்சத்தில் நிற்கிறாங்க. அப்படியே பஜனை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு 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 பழைய வீடு, ஒரு 150 பேர் உட்காரக்கூடிய இடம், பஜன் நடக்குது. அந்த ஏரியா முழுக்க வந்துட்டாங்க எல்லாரும். இவங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைவான நபர்களுக்கு தான் பிரசாதம் ரெடி பண்ணியிருக்காங்க. கூட்டம் திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு டிஸ்கஷன். பஜனை ஓடினாலும் எப்போவுமே இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, பஜனை பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வயிறார சாப்பாடு போடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த பிரசாதம் ரொம்ப முக்கியம். இவங்க ஏதோ ஒரு 70 பேருக்கு தான் செஞ்சாங்க. ஆனால் வந்திருக்கிறது பார்த்தா 250 பேர் 300 பேர் தாண்டிட்டாங்க. என்னடா 70 பேர் தான் இருக்கும், 250 பேர் 300 பேர் வந்தாச்சு, இத்தனை பேருக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே சமைக்கவும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு கவலை. பஜனை பாட்டுக்கு முடிகிற ஸ்டேஜ் எல்லாரும் அப்படியே சொல்கிறோம்ல, அப்படியே உச்சம் போயிட்டாங்க. ஒரு ஒரு உச்சத்தில் போயிட்டாங்க. பாபாவை நினச்சி உச்சத்தில் பாடல், ஒவ்வொரு பாடலும், அம்பாள் பாடல், எல்லா பாடலும், மகாவிஷ்ணு பாடல், சிவன் பாடல், பாபா பாடல், சத்யசாயி பாடல், ஷீரடி சாய்பாபா பாடல், ராகவேந்திரர் பாடல், எல்லா பாடலும் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக சத்யசாயி பாடல் முடிச்சுட்டு ஆஞ்சநேயருடைய பாடல் நடக்குது. அந்த ஊரே திரும்பி பார்க்குது, ஒருத்தங்களை ஊரே திரும்பி பார்க்குது. ஒரு வயதானவர், 68 வயது 69 வயது மதிக்கத்தக்கவர். அவர் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அவர் அப்படியே வந்துட்டு இப்படி மண்டி போட்டு அவர் பாடுறாரு, சாயி சாயின்னு அவருக்கு மனசில் தோன்றது ஒரு பாட்டு பாடுறாரு. எல்லாம் சந்தோஷம், எல்லாம் அவரே பார்க்குறாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லும் போது தான் அங்கே அந்த மிராக்கள் நடந்துச்சு. எங்கேயோ கட்டில், அவருக்கு பார்வை கிடையாது, 10 வருஷமாக பார்வை கிடையாது. இந்த பஜனையினுடைய இந்த வைப்ரேஷன் கேட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு மின்னல் மாதிரி கண்ணில் பாய்ஞ்சதாமா. 10 வருஷமா பார்வை இல்லாதவர் கண்ணு திறந்த உடனே அப்படியே அங்கிருந்து வந்துட்டார் பஜனைக்கு. அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார், இனிமே நான் எப்பவுமே நானும் சுவாமிக்காக பாடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருடைய கடைசி காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் அவர் ஒரு 11 வருஷம் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் இறைபாதம் அடைஞ்சிட்டார். இது எதுக்காக நான் சொல்லுவேன் அப்படின்னா, 10 வருஷமா கண்ணு போயிடுச்சு நினைச்சிருந்தவருக்கு கூட ஒரு கண்ணு வர வச்ச பெருமை பஜனைக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இங்க உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்களுக்காக நான் சொல்ல வரேன், நீங்க தயவு செய்து உங்களுக்காக பாடுறதா நினைச்சு வெட்கப்படாதீங்க. நீங்க சாய்க்காக ஆத்மார்த்தமா நெய்வேத்தியம் பண்றதா, சாய்க்காக இந்த பாடலை நான் நெய்வேத்தியம் பண்றேன், நான் என்னுடைய அன்பை நான் ஒரு பஜனையா நான் கொடுக்குறேன்னு சொல்லி பாடு. உங்க குரலை யாரும் இங்க யாரும் கிண்டல் பண்ண போறீங்க. இங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் இது கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்க நடப்பது சுவாமிக்கான ஒரு
அற்புதமான ஒரு சத்சங்கம், அதற்கு முன்பு ஒரு பஜன். அப்போ அந்த பார்வை தெரிஞ்ச உடனே அந்த ஊரே வந்து அந்த பஜனையை வந்து இன்னும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வர உங்கள் மனசுக்குள்ள போர்டு தெரியுது, என்னடா 70 பேருக்கு தான் சமையல் பண்ணாங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பஜனை ஆரம்பிக்கிற தருவாயில் அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாள், ஏதோ ஒரு ஆதரவற்ற இல்லத்திற்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு 200 பேருக்கு சாப்பாடு வடை பாயசோட ரெடி பண்ணிட்டாங்களாம். அந்த ஆதரவற்ற இல்லம் திடீர்னு எங்கேயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம், அட்ரஸ் தெரியலையாம். அந்த சாப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பஜனை சவுண்ட் கேட்ட உடனே இங்க கொடுக்கலாமான்னு அவங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களாம். நாங்க சாப்பாடு இந்த மாதிரி ஒரு ஆதரவற்ற இல்லது கொண்டு வந்தோங்க, நிறைய பேர் சாப்பிடலாம், அங்க அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, அதனால நீங்க ஆட்சேபனைலாம் கொடுக்கலாமான்னு சொல்லும்போது அந்த பிரசாதம் தயார் பண்ணவங்க மெய் சிலிர்த்து பார்த்தாங்களாம். அப்படியே ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிட்டாங்களாம். பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பசி ஆத்துறதுக்கு, செவிக்கு உணவு வயிற்றுக்கு உணவு எவ்வளவு அற்புதமாக கொடுத்துருக்காரு. அதனால நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பஜன் அந்த பாடல் அப்படிங்கிறது ராகத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, காதலோடு இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவசியம். அதனால முடிந்த வரைக்கும் புதிய புதிய பாட்டு வாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு தயார். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, அடுத்த வாரத்துக்கு வரும்போது வியாழக்கிழமை ஒரு பாட்டு கலா ஒரு பாட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு. நான் மகேஸ்வரியெல்லாம் வரணும், நான் ஆசைப்படுறது மகேஸ்வரி வரணும், இன்னும் வந்து என்னுடைய மகள்கள் வந்து எல்லாருமே வரணும், எல்லாரும் உட்காந்துருக்க இந்த எல்லாருமே வந்து துளசி சாய்ராமலாம் பாடணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாம் பாடணும், கனகராஜ் பாடணும், முருகனுடைய பாட்டெல்லாம் கனகராஜ் பாடினா அவ்வளோ நல்லா இருக்கும். முருகா 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 அப்படின்னு கனகராஜ் பாடினா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்குறேன். கனகராஜ் அப்படியே பாடினாலே முருகரே பாடின மாதிரி தான் இருக்கும். என்ன கனகராஜ் கரெக்டு தானே? அதனால் பாடிடுவோம், முருகா 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 வரும் வாரம் பாடுகிறேன் முருகா முருகா முருகான்னு நீங்கள் பாட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உங்களுடைய நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயரணும். அதுக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் நான் பதிவு செய்கிறேன். இந்த செவிவழி செய்தி கதைகள் நிறைய நான் சொல்லியிருக்கேன். இந்த செவிவழி செய்தி கதைகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கதையை கேட்கும் போதே நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் ஒரு ரகசியம். ஒரு தெளிவாக இருக்கிறோமா, ஒரு பொது காரியத்தில் இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதை நான் சொல்லிட்டு நான் இந்த செவிவழி செய்தி கதைக்கு போயிடுறேன். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், பயங்கர கஷ்டம். ஒரு 1000 ரூபாய் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு குட்டி தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு 1000 ரூபாய் இருந்தான். அவன் யார்கிட்ட கேட்டு பார்க்குறான், யாரும் பணம் தரல, தர முடியாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவன் அவன் கடைசியில் என்ன பண்ணுறான், யோசிச்சு பார்த்துட்டு கடவுளுக்கு பேசாம ஒரு லெட்டர் எழுதுவோம். கடவுளே எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், எப்படியாவது எனக்கு அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து வளர்ந்துடுறேன் அப்படின்னு. இந்த கதை வந்து ஒரு பழைய கதை தான், ஒரு ஞானத்திற்காக சொல்கிறேன், என் நிலைமைக்காக சொல்கிறேன், எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு நிலைமைன்னு சொல்கிறேன். அவர் கடவுளுடைய அட்ரஸ் எழுதணும்ல, ஒரு கவர் வாங்கி எழுதிட்டாரு, அட்ரஸ் போடணும் எழுதணும். உடனே இவருக்கு மனசுக்குள்ள இவர் தான் ஒரு பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டார். கடவுளுக்கே லெட்டர் போடுறாருல, அவர் நினச்சிக்கிட்டார் போஸ்ட்மேனுக்கு தெரியாதா, போஸ்ட்மேனுக்கு தெரியும் அப்படின்ட்டு கடவுள் அப்படின்னு போட்டு கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போட்டார். கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போட்டார். லெட்டரை கொண்டு போய் போஸ்ட்மேன் அந்த இதில் பாக்ஸில் பார்த்தோன்னே போஸ்ட்மேன் என்ன பண்ணுவார், அதை பார்த்தோன்னே கேர் ஆஃப் போஸ்ட்மேனா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், அவருக்குள்ள தோணுமா இல்லையா அதை பிரித்து பார்க்கணுன்னு. உடனே பிரித்து பார்க்குறார். உடனே கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். கடவுளே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், சொந்தக்காரங்கிட்ட கேட்டேன், நண்பங்கிட்ட கேட்டேன், வந்தவங்ககிட்ட கேட்டேன், போனவங்ககிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட கேட்டேன், இவங்கிட்ட கேட்டேன், எவனுமே எனக்கு 10 பைசா தரல. கடவுளே நீ தான் எனக்கு படி எழுக்கிற, ஒரு 1000 ரூபா மட்டும் கொடு, அந்த 1000 ரூபா கொடுத்தினா போதும், நான் சின்னதாக இந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், அந்த தொழிலில் நான் டெவலப் ஆயிடுவேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. இந்த போஸ்ட்மேன் பார்த்துட்டு அடப்பாவி இப்படியும் ஒருத்தர் இருக்கிறானா அப்படின்ட்டு போஸ்ட்மேனு கொஞ்சம் என்ன மாதிரி மனசு, கொஞ்சம் இலகிய மனசு பார்த்துட்டு
என்ன மாதிரிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு ரொம்ப மனசு இதாகி போய் இந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய ஸ்டாஃபுங்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட நீ ஒரு 100 ரூபா கொடு, நீ ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு கடைசியில் 900 ரூபா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 100 ரூபா பத்தாது. சரி, வேறு வழி இல்லை, இருக்கிற பணத்தை நம்ம அனுப்பிடுவோம், மீதி ஏதாவது அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டார். உடனே 900 ரூபாய் மணி ஆர்டர் இவர் பண்ணிட்டார். அவனை இவன் அட்ரஸ்லாம் போட்டான், என் அட்ரஸ் கடவுள்லாம் போட்டு, கடவுளே இந்த அட்ரஸ் கீழே வேற மென்ஷன் பண்ணிட்டான், கடவுளே லேண்ட்மார்க்கு தான், இந்த அட்ரஸ்க்கு எனக்கு போட்டு பக்கத்து வீட்டுக்காரனும் ராமசாமி, என் பேர் ராமசாமி, மாற்றி அனுப்பிடாத, அதெல்லாம் போடுறான். இவர் 900 ரூபாய மணி ஆர்டர் பண்றார். யாரு? இந்த போஸ்ட்மேன் 900 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணிட்டார். மணி ஆர்டர் வருது, இந்தாப்பா உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு. கடவுள் எனக்கு காசு அனுப்பிட்டாரியா, இது வரைக்கும் எவன்கிட்டயோ காசு கேட்டேன், எவனுமே கொடுக்கல, கடவுளே எனக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டார், ஐயா ஜாலி அப்படின்ட்டு அது நேர கவர் எடுத்துட்டு போன ஒரு சென்டிமெண்டா என்ன பண்ணுவான், காசு வந்தோடனே நேராக போய் சாமி கிட்ட வச்சிருவான், வேண்டிக்கிறான். எவ்வளோ வந்திருக்கு என்னதுன்னு பார்க்கும்போது 900 ரூபா வந்திருக்குது. எவ்வளோ வந்திருக்கு? 900 ரூபா வந்திருக்கு. எனக்கு 1000 ரூபா வேணுமே அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறான். என்னன்னு எழுதுறான் தெரியுமா லெட்டர்? கடவுள்கிட்ட, கடவுளே கடவுளே இனிமே எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக எனக்கு நீ அனுப்பு. இந்த போஸ்ட்மேன் வந்து 100 ரூபா திருடிக்கிட்டான். இந்த போஸ்ட்மேன் சரியான அயோக்கிய பையனாக இருக்கிறான், அவனை நான் நம்புறதா இல்லை, அதனால் நான் இனிமேல் உனக்கு டைரெக்டாக போஸ்ட் பண்ண முடியாது, நான் இந்த லெட்டரை உனக்கு அனுப்புகிறேன், இனிமேல் பணம் தயவு செய்து நீ போஸ்ட்மேன் மூலிமா எனக்கு மணி ஆர்டர் அனுப்பாத, டைரெக்டாக ராமசாமியாக இருக்கு அப்படி எங்கள் வீட்டில் வந்து கொட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த போஸ்ட்மேன் நான் தான். புரிஞ்சா கை தட்டுங்க, புரியலன்னா யோசிங்க. வாழ்க்கையில் நல்லது பண்ணுன்னு நினச்சி இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா காசு, ஒரு 1000 ரூபா காசு இல்லைன்னு குரு சாய்ராம் தான் எடுத்திருப்பான்னு சொன்ன வாய்க்கு முன்னால் என் மேலே நம்பிக்கை வைக்கிற என் கூட்டங்களுக்கு நான் எத்தனை இதயங்களுக்கு நான் நம்பி சொல்லுறேன். இந்த எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, டைரெக்டாக கடவுள்கிட்ட கேட்கறதுக்கும் குரு மூலியமாக கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? 900 ரூபாய் கிடைச்சதே, இன்னும் ஒரு 100 ரூபாய் தானே, அதுக்கு நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாங்கிற எண்ணம் வரல. அப்போ கூட அவன் மைண்ட் எங்கே போச்சான்? தப்பாக நினைக்க தோணுதான். கொடுத்தவனை மறந்தான். அவன் யோசிக்கல எவன் கொடுத்தான், எதுக்காக வந்துச்சு, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. 900 ரூபா கடவுளை கொடுத்துட்ட, ஒரு 100 ரூபா அவன் ஆட்டையை போட்டான். அப்படிதான் ஆன்மீகத்தில் சேவையாக செய்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏதாவது ஒரு பழி சொல்லும், ஒரு இழிவான சொல்லும் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆமாவா இல்லையா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மலை, அந்த மலை மேலே இருக்கிற கடவுள்கிட்ட போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். அது ஒரு கிராமம். ஆனால் அந்த மலை பகல்லையே இருட்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ அடர்ந்த மரங்கள் பார்த்துக்கோங்க. பகல்லையே இருட்டாக இருக்கும். ஆனால் பகலில் போக முடியாது, இரவு நேரத்தில் தான் பயணம் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு மலை. ஏன்னா பகலில் போகிறது தெரிஞ்சது அப்படின்னா அவன் போகிறானே, அவனுக்கு அந்த காரியம் நடந்துருமே அப்படி. ஏன்னா இரவு நடந்தால் தான் காலையில் போய் சேர முடியும். பகலில் நடந்தால் நைட் ஆகி போயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்களா எல்லாரும்? அந்த பெரிய மலை, உச்சி மலையில் ஏறுறதுக்கு இரவே நடப்பாங்களாம். அந்த ஊரில் ஒரு இளைஞன் என்ன மாதிரி ஒரு இளைஞன் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறுவோம் அப்படின்ட்டு அந்த விளக்கு அப்படியே அணையாத அந்த விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறான். அப்படியே மலை பக்கத்தில் போயிட்டான். இந்த விளக்கு எடுத்துட்டு ஊர்லேருந்து இப்படி நடந்து போகும்போது கஷ்டம் தெரியாது, அப்படியே விளக்கு பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். அந்த மலை பக்கத்தில் வர வர ஒரு பயம் வரும், திகில் வரும். ஐயோ ராத்திரி நேரம் நடக்க ஆரம்பிக்கிறான். மேலே போய் சேர்றதுக்குள்ள
ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஒளி 10 அடி மட்டும் தான் தெரியுது. அந்த ஒளி 10 அடி மட்டும் தான் தெரியுது. 10 அடிக்கு மேல மறுபடியும் இருட்டாதானே இருக்கணும் அவன் நினைச்சுக்கிறான். உடனே நின்னுட்டான். தன்னுடைய முன் வச்ச கால் என்ன பண்றான்? நின்னுட்டான். அந்த இடத்துல ஒரு வயசானவர் வர்றார். அவர்கிட்ட ஏதாவது கேட்போம். ஐயா, ஏதாவது உங்ககிட்ட லைட்டு கீட்டு இருக்குதா? ஏதாவது தீபம் கீபம் இருக்கா? ஏன்னா 10 அடி மட்டும் தான் ஒளி தெரியுது. நான் மேலே போயாகணும். எனக்கு ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கணும். இன்னைக்கு இப்போ நான் ஏறினா தான் காலையில் போய் சேர முடியும். காலையில் சாமி கும்பிட்டு இறங்கினா தான் வெள்ளன நான் சாயங்காலத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எதுக்குப்பா, என்னப்பா பிரச்சனை? 10 அடி தாங்க இந்த ஒளி தெரியுது. 10 அடிக்கு மேலே தெரிய மாட்டேங்குது, பயமா இருக்கு. நான் தனியாக வேற போகிறேன், நீங்கள் வேணா வரீங்களா தாத்தா? எனக்கு வேலை இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு அவர். ஏப்பா பயப்படுற? அதான் 10 அடி தெரியுதுல்ல, நீ போப்பா. இல்லை பயமா இருக்கு. நான் வயசுல மூத்தவன் சொல்றப்பா, நீ போப்பா, அது 10 அடி வந்துகிட்டே தான் இருக்கும், எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன, உனக்கு 10 அடி கழிச்சு உனக்கு பயமா இருக்கு இல்ல? ரைட், விளக்கு அப்படி எடுத்து வச்சுட்டார். 10வது அடியில போய் அந்த வயசானவர் நின்றுக்கிட்டார். இப்ப நான் நின்றுக்கிட்டேன், இப்ப நடந்து வா, என்கிட்ட வா அப்படின்றார். அப்படியே அவன் நடந்து வரான். நடந்து வர வர மறுபடியும் 10 அடி போடுது ஒளி. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பாருங்க, உங்ககிட்ட வந்தோடனே 10 அடி மறுபடியும் ஒளி வருது. அதை தாண்டா பெரியவன் சொன்னா கேட்டுக்கணுங்கிறது. நீ முன் வச்ச காலை பின் வைக்காதடா. 10 அடி ஒளியா இருக்கு அப்படின்னா கரண்ட்ல நீ ஸ்டெப் எடுத்துரு. நாளைக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன ஆகும்லாம் யோசிக்காத. நல்ல விஷயத்த தள்ளி போடாத. எடுத்து இப்படி வெய்யி, எடுத்து இப்படி வெய்யி, எடுத்து இப்படி வெய்யி. நீ யாரை பார்க்க போற? ஆண்டவனை பார்க்க போற. பெரியவர் நான் சொல்றேன் கேள்றா. அந்த பெரியவர் தான் நம்ம ஷீரடி சாய்பாபா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற நல்ல விஷயத்துக்கு எல்லாமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு 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 பிரைட்னஸ் இல்ல, எனக்கு ஒளி இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. 2 அடி ஒளி கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. 2 அடி தான் ஒளி இருக்குது. என்னுடைய விளக்கு ஒன்றும் ரொம்ப மக்கமா இருக்குதுங்க, 2 அடி தாங்க, பரவாயில்ல, டோன்ட் வரி. மறுபடியும் இப்படி போங்க, அடுத்த 2 அடி வரும். மறுபடியும் எடுத்து வைங்க, அடுத்த 2 அடி வரும். மறுபடியும் போங்க, அடுத்த 2 அடி வரும். இப்போ 2 அடி 2 அடி 2 அடி 2 அடி 2 அடி 2 அடி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிற இடம் உங்களுக்கு தானாவே வந்துடும். நல்லா புரியுதா இல்லையா? அப்ப கம்மியால இருக்கு. எத்தனையோ செவிவழி செய்தி கதைகள் கேட்டிருந்தாலும் இன்னைக்கும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு செவிவழி செய்தி கதை. பாபா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். பாபா வாழ்ந்த காலத்தில் ஒரு நடுத்தர கிராமம். நடுத்தர கிராமம்னா தெரியும் இல்லையா? கொஞ்சம் ஊர் மாதிரியும் இருக்கும். நம்ம ஊர் ராசிபுரம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ராசிபுரம். நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கிராமமாகவும் இருக்கும், ஊராகவும் இருக்கும். ஒரு பெண்மணி ஒரு வேலை விஷயமா அந்த காலத்தில் கணவன் இழந்த ஒரு பெண் அவங்க தான் ஜெயிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய ஊருக்கு போகிறதுக்காக அந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்து நிற்கிறாங்க. எப்படியோ பயணத்தில் வராங்க, ஏதோ மாட்டு வண்டி பிடிச்சி வராங்க. ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இரவு ஆகி போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. எப்படி போகிறதுன்னு தெரில, எல்லாம் போயிட்டாங்க. அந்த மண்டபத்தில் இந்த அம்மா படுத்து தூங்குறாங்க பயந்துக்கிட்டே. இவங்க நினைச்ச மாதிரியே 4 கொள்ளையர்கள் அந்த பக்கம் வராங்க. 4 கொள்ளையர்கள் வந்த உடனே கொள்ளையர்கள் பார்வை நகை மேலே மட்டும் இருக்காது, பொன் மேலே மட்டும் இருக்காது, பெண் மேலேயும் இருக்கும். அது பேருதே கொள்ளையர்கள். அந்த பெண்ணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கற்பழிச்சிடுறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரணுங்கிறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். இடையில ஒரு இடத்துல மண்டபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. பயணம் அந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டியோ ஒரு குதிரை வண்டியோ இதில் ஒரு வண்டியில் போகிறாங்க. இடையில ஒரு மண்டபத்தில் இருக்கிறாங்க, தனியாக இருக்காங்க. அந்த பெண்ணை கற்பழிச்சிடுறாங்க. இப்போ அந்த பெண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
கற்பழிச்சு முடிச்ச உடனே அந்த பெண்ணுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமாயிடுது, மனசு ரொம்ப வேதனையாயிடுது. அப்படியே படுத்த படுக்கையிடுறாங்க. காலையில் விடியற் காலை அந்த பக்கம் அந்த ஊர்க்காரங்க 4-5 பேர் விவசாயம் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த பெண் வந்து அரைகுறை ஆடையோடு இருக்கிறது பார்த்த உடனே, நம்ம ஊருக்குள்ள வந்து வேசி வந்துட்டாடான்ட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு மண்டபத்தில் ஒரு பெண் அலங்கோலமாக இருக்கிற காட்சியை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குற காலம் அந்த காலம் கிடையாது. நம்ம ஊருக்கு வேசி வந்துட்டாடான்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கவங்கலாம் கூட்டி வந்து, முக்கியமான பெரியவங்கெல்லாம் என்ன பண்ண, அவளே உடம்பு முடியாமல் இருக்கா, அந்த பெண் உடம்பு முடியாமல் இருக்கா, அந்த பெண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து அந்த ஊரில் நடு இதில் உட்கார வச்சு அடிக்கிறாங்க. ஏற்கனவே 4 கயவர்களால் கற்பழிக்கப்பட்டு தன் கற்பும் போய் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்காங்க. அந்த பெண் என்ன பண்றாங்க? அடி துவம்சம் பண்றாங்க. என்ன இதெல்லாம் கேட்கல, அடிச்சு நொறுக்குறாங்க. அடிச்ச அடியில கை கால் எல்லாம் வீங்கி போச்சு, உள்குத்து வலி, அந்த நவர முடியல. அந்த ஊர்ல, நம்ம ஊர்ல பஞ்சாயத்து மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து போடுறாங்க. பஞ்சாயத்து போட்டுட்டு இந்த பெண் இதுக்கு மேல என்ன ஏதுன்னு தெரியல, அடிச்ச அடியில் அந்த பொண்ணால பேசக்கூட முடியல. அவர்களே அந்த ஊர்ல ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு 4 பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தனியா போட்டு என்ன பண்றாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பொண்ணை வச்சிருவோம், இந்த பொண்ணு ஊருக்கு வேசின்னு சொல்லி வச்சிருவோம், என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, ஊருக்கு வேசின்னு சொல்லி வச்சிருவோம்னு சொல்லி வச்சுட்டான். நீங்கள் ஒரு பெண் வந்து ஒரு வேசிங்கிற ஒரு பட்டம் வாங்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த ஊர்ல ஒதுக்குப்புறமா அந்த பெண் வளர்றா, தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல மனசு வேதனையோடு அந்த பெண் தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடம்பை கொடுத்து அந்த ஊருக்கு பயந்து வெளியே போக முடியாமல் தவிக்கிறான். ஆனா அந்த வேசியை எந்த கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த வேசியை எந்த கோயிலுக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்பாள் கோவில் இருக்கு. நல்ல பார்க்கவே அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த வேசி என்ன பண்ணுவாங்களாம், எந்திரிச்சு போய் அந்த கோயில் வாசல்ல உள்ள விட மாட்டாங்க. மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் போய், அம்மா எனக்கு இந்த இடத்துல நீதாமா அம்மா, என்னை நீதாமா பார்த்துக்கணும், என்னுடைய உடம்பு பாடா ரணமா இருக்குமா, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுமா, இதுலேருந்து என்னை காப்பாத்துமா அப்படின்னு கொஞ்ச நாள்ல அந்த வேசி கர்ப்பம் ஆயிடுறாங்க. ஏற்கனவே கயவர்கள், அப்புறம் ஊர்ல இருக்கிற 4 பெரிய மனுஷங்க, அவங்களால என்ன ஆயிடுறாங்க, கர்ப்பம் ஆயிடுறாங்க. கர்ப்பமானவுடனே குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க. அந்த குழந்தை வளர 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 யாருமே அந்த குழந்தையை சேர்த்திக்கிறது இல்லை. யாருமே அந்த குழந்தைக்கு அந்த அம்மா பேர் வைக்கிறாங்க. அந்த அம்மா அடிக்கடி யாரை கூப்பிடுவாங்கன்னா, நாராயணான்னு தான் கூப்பிடுவாங்க. நாராயணா 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படி நாராயணா நாராயணன் சொன்ன அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் பிறந்த உடனே அந்த மகனுக்கு பேர் நாராயணனே பேர் வச்சிடறாங்க. பிரசவம் பார்க்க கூட ஆள் கிடையாது. அங்கே இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் மூலமாக தான் பிரசவம் பார்த்துக்கிறாங்க. குழந்தை பிறந்து வளருது. யாருமே அந்த ஊரில் சேர்த்துக்கல. குழந்தை வளர வளர நீங்கள் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு பெண் ஒரு ஊரில் ஒதுக்குப்புறமாக இருக்கிறவங்க வளர்றாங்க. அந்த குழந்தை கூட யாரும் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தை கூட யாரும் விளையாட கூடாது. அந்த குழந்தை கூட யாரும் சேரக்கூடாது. அந்த குழந்தை கூட யாரும் பேசக்கூடாது. இந்த குழந்தை போய் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, அம்மா அம்மா என் கூட யாருமே விளையாட விட மாட்டேங்கிறாங்கம்மா, அம்மா அம்மா நான் என்னம்மா பண்ணட்டுன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றா, நீ விளையாடணும் தானே, அங்கே பாரு அந்த அம்பாள் கோயில் இருக்குல்ல, அந்த அம்பாள் கோயிலில் போய் நீ விளையாடு. கோயில் உள்ள விளையாடாத, கோயிலை சுற்றி விளையாடு. நான் எப்படிம்மா விளையாடுறது? உனக்கு தெரியாதா? முன்பக்கம் நின்றுக்கோ. முன்பக்கம் நின்னா அம்மா உன்னை பார்ப்பாங்க. தூரத்துலேருந்து உன் அம்மா பார்ப்பாங்க. கதவு சாத்தி தான் இருக்கும், ஆனால் உள்ளேருந்து பார்ப்பாங்க. நீ உங்கள் அம்மாட்ட பேசு. என்கிட்ட நீ எப்படி பேசுறியோ இந்த அம்மா இங்கே எப்படி, நான் உனக்கு போய் நின்றுக்கோ. செவுத்துக்கிட்ட போய் இப்படி செவுத்தை தொட்டு பேசு.
அம்மா அம்மான்னு பேசு, அந்த அம்மா உனக்கு எல்லாம் செய்வா. பின்பக்கம் போய்க்கோ, பின்பக்கம் போய் பின்பக்க செவத்துல போய் நின்னுக்கோ, அம்மா அம்மான்னு பேசு, அந்த அம்மா அவங்ககிட்ட பேசுவா. அந்த பக்கம் செவத்துல போய் பேசு, அப்படி போய் அந்த அம்மா கிட்ட விளையாடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. வேற வழி இல்லை. நாராயணன் என்ன பண்றான், குட்டி பையன் தானே, சின்ன குட்டி, அவன் போய் விளையாட போறான். என்னான்னு போய் விளையாடுறான், அம்மா நாராயணன் வந்திருக்கேன், அம்மா நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. ஒளிஞ்சுக்கிறது. அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. இவனே போய் ஒளிஞ்சுக்கிறது. மறுபடியும் கொண்டே கழிச்சு நான் நாராயணன் வந்துட்டேன். மறுபடியும் அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. இப்படியே டெய்லி அந்த அம்பாள் கிட்ட போய் அந்த குழந்தை விளையாடுறது, தினம் விளையாடுறது. இந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பையன் அப்படியே 10 வயசு வந்துட்டான். ஆனால் அந்த விளையாடுறதை விடலை. அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், என்னை கண்டுபிடி. அம்மா நான் நாராயணன் வந்திருக்கேன், கண்டுபிடி. நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் பாரு, பே அப்படின்னு பாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நாராயணன் ரொம்ப தோண்டு போயிட்டான். அம்மாவுக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டா, டேய் என்னுடைய காலம் முடிஞ்சாலும் அந்த அம்மா உன்னை காப்பாற்றுவாடா. நீ கவலைப்படாத, அந்த அம்மா உன்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லியாச்சு. அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் நீ சொல்லாதம்மா, நீ அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இந்த குழந்தை என்ன பண்ணுறான்னா கூடவே இருக்கான். யாரு? நாராயணன். விளையாடவே போல, 10 நாளா விளையாடவே போகலை. இவங்க அம்மாவே பார்த்துக்கிறான். கஞ்சி வச்சு கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இவனே வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறது. குட்டி பையன் என்ன பண்ணுவான், அவன் சக்திக்கு உகந்தது பண்ணுவான். போதா குறைங்க இந்த தொல்லை பிடிச்சவங்கலாம் வருவாங்க. அந்த குழந்தை வெளியே போய் உட்காந்துக்கும். அவ்வளோ வேதனை பாரு. ராத்திரி இரவு தூங்கிட்டு இருக்கான். இவன் தான் 10 நாளாக போகலையே. அப்போ ஒரு குரல் கேட்குது அவனுக்கு, நாராயணா நாராயணா. குரல் கேட்டவுடனே ஏஞ்சிக்கிறான். அவங்க அம்மா தூங்குறாங்க. வெளியே கதவை திறந்துட்டு, கதவுனா சும்மா சாதாரணமாக தான் இருக்கும், கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிற்கிறான். அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாள். நல்ல சலங்க சவுண்டு, சலக் சலக் சலக். நாராயணா நாராயணா, ஏன் 10 நாளாக விளையாடவே என் கூட வரல? நாராயணா அம்மா வந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு, வா வா விளையாடுற, வா வா வா. நான் வரமாட்டேம்மா அம்மா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட விளையாடுவா. நீ என் கூட விளையாட வராமல் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்றது யாரு? அந்த ஊரு அம்மா சொல்றாங்க, அம்பாள் சொல்றாங்க, அந்த ஊர் சக்தி சொல்றா, நீ வராம கஷ்டமா இருக்கு. அப்ப அம்மாவை நீ பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். சரின்ட்டு நான் வரேன். அப்ப கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ரைட். கதவை சாத்திட்டு அந்த பௌர்ணமி ராத்திரியில யாரை பார்க்க போறான்? குரல் மட்டும் தான் கேட்குது. அம்மா உன் குரல் தான் கேட்குது, நீ எங்கம்மா இருக்க? என்னை கண்டுபிடி நாராயணா, என்னை கண்டுபிடி நாராயணா, என்னை கண்டுபிடின்னு அந்த சலங்க சவுண்டு கேட்டு அவன் போயிட்டான். கோயில்கிட்டே போயிட்டான். அப்ப அந்த அம்மா கதவு மூடி இருக்கு. அந்த அம்மா, நாராயணா, கதவு கிட்ட வந்து நின்றுக்கிட்டான், மெயின் கதவு கிட்ட. நாராயணா சொல்லுமா, என்னம்மா? உள்ள வரியா? உள்ள வாடா, உன்னை உள்ள பார்க்கணும் போல இருக்கு. அம்மா நல்லா உள்ள வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கம்மா, இந்த ஊர்ல எல்லாம் திட்டுவாங்க, அடிப்பாங்க, நான் வரல. அம்மா நான் தானே கூப்பிடுறேன், வா நாராயணா உள்ள. உடனே என்ன பண்றான் இந்த குழந்தை? அந்த ராத்திரி பௌர்ணமி நேரம் அதுவுமா குடு உள்ள ஓடிடுறான். உள்ள போன உடனே
அங்கங்க விளக்கெல்லாம் எரியுது. நாராயணா என்ன கண்டுபிடி, குரல் மட்டும் கேட்குது. நாராயணா என்ன கண்டுபிடி. மறுபடியும் சுற்றி 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 ஒரு அம்மா போமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது போமா அப்படிங்கிறான். சரி 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 அம்மா இங்கே தான் இருக்கேன் பாரு அப்படின்னு அப்படியே வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த மூலவர் அந்த உள்ள அந்த கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே வந்துட்டேன். நாராயணா என்ன நல்லா பாரு, நான் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ சாய் என்பர்களே, அந்த இடத்துல அந்த அம்பாள் உட்காந்த இடத்துல எப்படி உட்காந்துருக்காள் அந்த ஊர்ல, அப்படியே சிரிச்ச முகத்தோட இப்படி காட்சி கொடுக்குறான். நாராயணா வாங்க. குடு 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 ஓடி போறான். போன உடனே அம்மா அப்படின்னு முடிச்சிடுறேன். சாப்பிட்டியா? இல்லை நான் இன்னும் சாப்பிடல, அம்மாவுக்கு கொடுத்தனா நீ வேற கூப்பிட்டியா, நான் வந்துட்டேன். சரி நான் உனக்கு பால் சோறு ஊட்டி விடுறேன், சாப்பிட்றியா அப்படின்னு ஒன்று வெள்ளி கிண்ணத்துல அந்த அம்மா அந்த மகனுக்கு பால் சோறு ஊட்டுறாங்க. 10 வயசு மகனுக்கு அந்த ஊர் அம்பாள் பால் சோறு ஊட்டுகிறார். அப்ப சொல்றான் நாராயணன், அம்மா ஏம்மா இவ்வளோ நாளா இவ்வளோ சுவையான சாப்பாடு எனக்கு கொடுக்கவே இல்லை, எனக்கு 10ம் பத்தாம நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுறோம், டெய்லி எனக்கு பால் சோறு தரியா? ஓ தரேன். அப்போ நீ டெய்லி இங்கே உள்ளே வரணும், உள்ளே வந்தா நான் உனக்கு பால் சோறு தரேன். ஓகே டன். அப்போ நீ எப்படி வருவ? ஆனால் உங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாது சரியா? நீ எல்லாம் அம்மாவை தூங்க வச்சுட்டு நீ வந்துரு, அம்மாவுக்கு உடம்பு சரியாகணுமே, அது நான் பார்த்துக்கிறேன், நீ வா. தினமும் இந்த விஷயம் நடக்குது. இவன் அம்மாவை என்ன பண்ணுவான், சத்தம் போடாமல் தூங்க வச்சிருவான். அம்மா ஏதாவது கொடுத்தா கூட அம்மா எனக்கு பசிக்கலம்மா கொஞ்சோண்டு போகிறோம் அப்படியே கொஞ்சோண்டு லைட்டாக சாப்பிட்டுக்கிறது. ராத்திரி ஆன உடனே குரல் கேட்கும், நாராயணா வா அம்மா கூப்பிடுறேன். உடனே குடு குடு குடுன்னு ஓடிடுவான். அப்படியே போயிடான், டெய்லி அங்கே போயிடுது. போய் கர்ப்பகிரகம் திறந்து விட்டு நேராக போய் ஜங்குன்னு அந்த அம்மா உட்காந்தவர் பக்கத்தில் மடியில் உட்காந்துக்கிறது. அந்த அம்மா இந்த பூவா வச்சுருக்கோம், என்ன பூவா, பால் பூவா ஊட்டி விட்டுருவோம், விளையாடுறது. இதே நடக்குது. நவராத்திரி வருது. நவராத்திரி வந்து அம்பாள் கோயில் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். செம்ம கூட்டம் நவராத்திரியில. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கோயில ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. இவன் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா இப்ப சரியாயிட்டாங்க உடம்புலாம். அம்மா நவராத்திரியில் எல்லாரும் கோயில்ல எல்லாம் விசேஷம் கொண்டாடுறாங்கம்மா, நான் போய் வெளியே இருந்தே பார்த்து. இவங்க தான் சொல்லக்கூடாதுட்டாங்களே. யாரு? அம்பாள் சொல்லிட்டாங்களே. உடனே என்ன பண்ணுறான், அம்மா நான் போயிட்டு வரேம்மா நவராத்திரிக்கு, அங்கெல்லாம் விசேஷமாக இருக்கும். சரி போயிட்டு சீக்கிரமாப்பா, ரொம்ப பக்கத்தில் போயிட்டு உள்ளெல்லாம் போயிடாத சரியா, தூரத்துலேருந்து பார்த்துட்டு வா. சரிம்மா. நேராக போயிட்டான். இங்கே கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்குறான். நவராத்திரிக்கு அங்கே விதவிதமாக, நவராத்திரிக்கு விதவிதமாக பூவா, விதவிதமாக வெரைட்டியா. இவனுக்கு மூக்கு வாசனை தொலைக்குது, குழந்தைக்கு பசி தானே, கூட்டம் பயங்கரம். இவன் கூப்பிட்றான், அம்மா பசிக்குதுமா, என்னம்மா இன்னும் வரல, என் குரல் கேட்கலையா? அம்மா பசிக்குதுமா, என் குரல் கேட்கலையாம்மா? அம்மா பசிக்குதுமா, நாராயணன் வந்திருக்கிறம்மா. பேசவே இல்லை அந்த அம்மா பேசவே இல்லை. சோகம் ஆயிட்டான் இவன். பொறுத்தான். அந்த ஊர்ல பெரிய மனுஷங்க இருப்பாங்கல்ல, எப்போது கேட்பாங்கல்ல, என்ன எப்படா இருக்கிறான்னு கேட்பாங்கல்ல பெரிய மனுஷன். அவங்க நேராக போகிறான். போய் ஐயா எனக்கு பசிக்குது, சாப்பாடு தரீங்களா? இப்போ உனக்குலாம் சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் உன்னெல்லாம் இவ்வளோ தூரம் விட்டதே தப்பு, நீ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் கொடுக்குறீங்களா, எனக்கு எங்கள் அம்மா தருவா. யாருக்கிட்ட? அந்த ஐயா கிட்ட. எனக்கு எங்கள் அம்மா தருவா. என்ன அம்மா தருவாளா? உங்கள் அம்மாவா? உள்ளே இருக்கிற அம்மா உனக்கு சாப்பாடு தராளா? கதை விடாதரா, போட, நிச்சயமா தருவா. இவன் வாய் தவி சொல்லிவிட்டான். இவன் சொல்றத, குழந்தைங்க சொல்றத பொதுவாக யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இவன் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல. சோகமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் படுத்துட்டான்.
இவன் அம்மா முன்னால் கொஞ்சோண்டு தானே சாப்பிட்டான். மறுபடியும் எடுத்து டேக் சாவலாம் பார்க்குறான். அம்மா காலி பண்ணி வச்சுவிட்டான். நம்ம பார்ப்போம்ல, எப்பயாவது போய் நம்ம சாப்பாடு பத்தலைன்னா எட்டி பார்ப்போம்ல, எட்டி பார்த்தா சாப்பாடு இருக்காது. அது மாதிரி எட்டி பார்க்குறேன், சாப்பாடு இல்லை. பசிக்குதே, குழந்தை பசி தாங்கலை, படுத்துக்கிட்டான். தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிட்டான். ஒரு குரல் கேட்குது, நாராயணா நாராயணா. தப்புன்னு எழுந்திருக்கிறான். பக்கத்திலே உட்காந்துருக்குது அந்த அம்மா. எந்த அம்மா? அந்த அம்மா. எந்த அம்மா? அந்த அம்மா. எந்த அம்மா? அந்த அம்மா. எந்த அம்மாம்மா? அந்த அம்மா துர்க்கை அம்மா வந்து உட்காந்துருக்கு. உட்காந்து அந்த அம்மா பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சிரு போகுது. கண்ணுக்கு தெரியாது, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு நல்ல விதவிதமான சாப்பாடு கொண்டு வந்து அந்த பையனுக்கு என்ன பண்ணுறாங்களாம், ஊட்டுறாங்களாம். அவன் நல்லா சாப்பிட்டு, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே, உனக்கு நல்ல தைரியம். இவன் சொல்றான், உன்னை பார்த்தா ஊர்ல திட்ட போறாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. நீ யார சொல்றான்? இவன் அந்த துர்க்கையம்மனை சொல்றான். அம்மா நீ என்ன பார்க்க உள்ள வந்துட்ட, யாரா பார்த்தாங்கன்னா உன்னை அடிச்சே போடுவாங்கம்மா. இவன் சொல்றான், உன்னை அடிச்சு போடுவாங்க, எல்லாரும் உன்னை கும்பிடுறாங்க, நீ தானே சாமி, நீ பாட்டுக்கு அங்கே போக வேண்டியதானே, இங்கே வந்துட்ட, எல்லாத்துக்கும் அங்கெல்லாம் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி யாரும் ஒன்றும் தெரியாது. துர்க்கை எல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி 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 இப்போ நீ வீட்டுக்கு வந்தியே, எனக்கு ஒரு ஆசையாக இருக்கு, எங்கள் அம்மா கிட்ட இதை சொல்லட்டுமா? உங்கள் அம்மா நம்ப மாட்டாளே. இப்போ நான் பேசினாலே நம்ப மாட்டாங்க, அது வேறு விஷயம். அம்மா நம்ப மாட்டாளே. இந்த கதை அப்படி. உங்கள் அம்மா நம்ப மாட்டாளே. சரி, நீ நம்பிக்கையாக வரதுக்கு மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போய், அப்போ இங்கே இருக்கிற விதவிதமான சாப்பாடு நீங்கள் வச்சுட்டு போ, எங்கள் அம்மாவுக்கு நான் காலைல எழுந்திரிச்சோன்னு கொடுத்துட்றேன், ஓகேவா அப்படின்னு. சரி அப்படியே ஆகட்டும். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்களா, எல்லா சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. சரி நாராயணா. இந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சோன்னு பார்த்தா சாப்பாடாக இருக்குது, பால் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏய், கோயிலில் இவ்வளோமா உனக்கு கொடுத்தாங்க? அம்மா கோயிலில் தரலம்மா, கோயிலில் இருக்கிற அம்மா இங்கே வந்து கொடுத்தாங்கம்மா. ஏய் உண்மை சொல்லு, ஊரில் இருக்கிறவனுக்கு மாதிரி நீ பேசாத. அம்மா சத்தியமாம்மா, கோயிலில் இருக்கிறவங்க கொடுக்கலம்மா, கோயிலில் உள்ள ஒரு அம்மா உட்காந்து இருக்குல்ல, துர்க்கை அம்மா, அந்த அம்மா தான் கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த அம்மா கோவம் வந்துருச்சு. நாம தான் வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டோம், நம்ம புள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டானே, இன்னும் பெருசானா என்னென்ன தப்பு பண்ணுவான்னு சொல்லி என்ன பண்ணுறது, போட்டு அடி அடின்னு அடிச்சாச்சு. அம்மா நான் உண்மைதாம்மா சொல்கிறேன், அம்மா தாம்மா வந்து கொடுத்துட்டு போனா. அடி செம்ம அடி. அடி வாங்கும்போது எப்படி, அம்மா அப்படி மாடுமா, அம்மா மாடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இந்த அம்மாக்கள் அடிப்பாங்க பாருமா, அப்படியே கோவம் உச்சத்தில் இருக்கும், ஆனால் வலிக்கவே வலிக்காது. அந்த அடி வலிக்கவே வலிக்காது. எத்தனை வேணாலும் அடிச்சுக்கோ, இங்கே அடிச்சுக்கோ, இப்படி அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அடி வேணா அம்மா கிட்ட வாங்கலாம். நம்ம தானே அவன். அந்த அம்மாவுக்கு தன் மகன் தப்பா போயிடுவானோன்னு பயத்தில் ஊர்க்காரங்கிட்ட இவன் எடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிளம்பி போகுது. நேராக போய், ஐயா ஐயா என் பையன் இங்கே இருக்குது, சாப்பாடு ஏதோ உள்ளேருந்து அம்மா கொண்டாந்து கொடுத்ததா சொல்லிட்டான், நீங்கள் தான் யாரோ கொடுத்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டா. நாங்களாம் யாரும் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னு இந்த அம்மாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஏண்டா அப்போ நீ திருடிட்டு வந்துட்டியா, எடுத்துட்டு வந்துட்டியா, நீயே செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வச்சு பேரம் எடுத்து வெளுக்குறாங்க. அம்மா இல்லைம்மா, உள்ளே இருக்கிற அம்மா தாம்மா வந்தாங்க. அப்போ அந்த நேற்று ஒருத்தர் பார்த்தாருல, என்கிட்டையும் இதே தான் சொன்னான், உள்ளே இருக்கிற அந்த அம்மா அம்மா அப்படின்னு. அந்த அம்மா புரியுதா உங்களுக்கு? என்கிட்டையும் இதே தான் சொன்னான், உங்கள்கிட்ட இப்படியே சொல்லலாமா, இவன் பாரு இப்போ ஏமாத்தலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட. அப்போ அழுதுகிட்டு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோடனே இந்த சின்ன பசங்க செல்லமாக கோச்சிக்குவாங்கல்ல, அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறோம், இன்னைக்கு நீ ராத்திரி வருவல்ல, உன்கிட்ட நான் பேச மாட்டேன் போ, இன்னைக்கு ராத்திரி நீ வருவல்ல துர்க்கையம்மா,
நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்ட்டு கோவமாக படுத்துக்கிட்டான். இந்த அம்மா பாவம் அடிச்சிருச்சு. அடித்து முடிச்சோன்னா சாப்பிட்ற நேரம் வந்தால் என்ன பண்ணோம், இப்படி பார்த்த உடனே இப்படி பார்க்கும், இப்படி பார்த்துட்டு தலையை வருடி விடும், அடிச்சு விட்டமே பிள்ளையன்னு. இவன் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பான், ஆனால் கண்ணை முடிக்கிட்டே இருப்பான். ராத்திரி வந்துருச்சு. நாராயணா இவன் கேட்காத மாதிரியே படுத்துக்கிறான். அவனுக்கு தெரியும் அந்த நேரம் வராங்கன்னு. நாராயணா, நான் பாரு உன்னை பார்க்க வந்திருக்கேன், எந்திரி. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. நாராயணா எந்திரி சாமி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. நாராயணா எந்திரி தங்கம். யார் சொல்றா? துர்க்கை அம்மா சொல்றாங்க. யாரை பார்த்து? நாராயணனை பார்த்து. கைத்தட்டின காந்தாமணி அம்மாவுக்கு கோடி நன்றி. அதுக்கு அடுத்த கைத்தட்டின 10 பேருக்கு கோடான கோடி நன்றி. அதுக்கப்புறம் கைத்தட்ட போறவங்களுக்கும் நன்றி. இந்த கதை எவ்வளவு உயிரோட்டமா இருக்கு, எப்படி சந்தோஷமா பார்க்கலாம். இதுல என்ன ஒரு ரகசியம்னா, அந்த அம்மா வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிச்சுருடா அப்படின்னு. நீ எங்க அம்மா கிட்ட பேசாம நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன சொல்லலாம்? பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு, இந்த ஓட்டை பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு நீ என் அம்மா கிட்ட பேசாம பேச. அவன் நம்ப மாட்டேங்கிறான் என்ன. டேய், உன் அம்மா கண்ணுக்கு நான் தெரியக்கூடாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கூடா, அவ பயந்துக்குவாடா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. நான் உன் பையன் தானே? ஆமா. அப்ப நீ என் அம்மா கிட்ட போய் பாரு, என் அம்மா கிட்ட பேசு. உடனே சரி நீ உன் அம்மாவை எழுப்பு அப்படின்னு டக்குன்னு பெட்ஷீட்டை போத்திட்டு போய் ஆமா 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 அப்படின்னு எழுப்புறான். என்ன சின்னது தானே வீடு, என்ன அம்மா அம்மா வந்திருக்காங்க. யார் அம்மா வந்திருக்காங்க? கோயில் உள்ள உட்காந்துருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. டக்குன்னு சாய் அன்பு டக்குன்னு வந்து பார்த்தாக்கா ஒரு வயசான தாத்தா உட்காந்துருக்காரு. புரியலையா? போட்டாரா? வயசான தாத்தா உட்காந்துருக்கார். ஐயா நீங்க யாருங்க இங்க உட்காந்துருக்கீங்க? உன்னைவன் ஐயா இல்லம்மா அம்மாம்மா. இவன் நல்லா பாருமா, புடவை பாருமா, சிவப்பு கலர் புடவை பாருமா, பொட்டு பாருமா. டேய், யாரோ வயசானவர் வந்து உட்காந்துருக்கிறாரா, நீ என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? அம்மா நீ லூசாமா, நீங்க உட்காந்துருக்கிறது அம்மாமா. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா சரி. இதுல என்ன ஒரு காமெடினா, இந்த அம்மா கண்ணுக்கு வயசானவரா தெரியுது, இந்த பையனுக்கு மட்டும் அம்பாளா துர்க்கையா தெரியுது. இந்த பையனுக்கு துர்க்கையா தெரியுது. அங்கேயே வச்சிட சொல்லுங்க. இந்த அம்மா அந்த ஐயா கிட்ட போய், ஐயா நீங்க யாருங்க ஐயா? இல்ல பையன் அப்பப்போ விளையாட வருவான், நான் தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பேன், நேற்று கூட நான் தான் கொண்டாந்து கொடுத்தேன், நீ ஏதோ பிடிச்ச அவனை அடிச்சுப்பிட்டியாமே. ஆமா அடிச்சுப்பிட்டேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? இது வந்து சொல்லியிருக்கலாம்ல. இவன் பார்க்கறான், அந்த அம்மா பேசுறது இவன் கண்ணுக்கு தெரியுது. நான் தாமா கொடுத்தேன் அப்படின்னு இந்த அம்மா பேசுறது இவனுக்கு தெரியுது. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது? அவங்க அம்மாவுக்கு வயசானவர் வந்து பேசுறார். ஓ இந்த வயசானவர் தானா? ஏண்டா இவ்வளவு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய வயசானவர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கிற? மா வயசானவர் இல்லம்மா, அம்மாமா பாருமா, துர்க்கை அம்மாமா. அம்மா அப்பதான் உண்மையை உடைக்கிறான். சண்டை முத்தி போய் அம்மாவுக்கும் பையனுக்கும் முத்தி போய், இது அம்மா தான் தாத்தா இல்லை அப்படிங்கிறான். அம்மா நான் உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போனேன், சத்தியமா நான் போனேன், கேட்டு பாருமா அப்படின்னு.
இந்த வயசானவர், ஆமாம் ஆமாம், கர்ப்பகிரகத்துக்குள்ளே தான் போனால், கர்ப்பகிரகத்துக்குள்ளே அங்கே நான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இவன் காதுக்கு என்ன கேட்குது? இவன் கண்ணுக்கு துர்க்கை அம்மா வந்து நான் தான் பக்கத்தில் இருந்தேன்னு சொல்கிற மாதிரி கேட்குது. இவங்க சொல்கிறேன், நான் தான் சாப்பாடு ஊட்டி விட்டேன், எல்லாம் இது பண்ணேன். உள்ளேயே பூனியாடா. ஆமாம் உள்ளதான். உடனே அந்த வயசானவரை பார்த்து இவங்க கேட்குறாங்க, யார் இந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா ஊருக்கு தெரிஞ்சால் பையனை தொலைச்சிருவாங்கய்யா, என்னை கொன்னே போட்டுருவாங்க ஐயா, தயவு செய்து இது மாதிரி பண்ணாதீங்கன்னொன்னே அந்த வயசானவர் சிரிக்கிறார். என்ன மீறி பையனை யாராவது தொட்டுருவாங்களா? என்ன மீறி யாராவது என் பையனை தொட்டுருவாங்களா அப்படின்னு. அம்மா இவன் இந்த பையனை, அம்மா பாருமா என் அம்மா எனக்காக பேசுது. இவன் அது அம்மா இல்லடா, அது வயசானவருடா, அது அம்மா இல்லை வயசானவர். சரி போ, உன் பார்வைக்கு அம்மானா வச்சுக்கோ. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா, உங்களை பார்த்து அம்மாங்கிறான், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அவன் பார்வைக்கு நான் அம்மாவாவே இருந்துட்டு போறேன், அவன் பார்வைக்கு நான் அம்மாவாவே இருந்துட்டு போறேன். அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வயசானவர் இவங்க அம்மா கிட்ட, நாராயணுடைய அம்மா கிட்ட சொல்றார், அம்மா நவராத்திரி முடியறதுக்குள்ள நீ கோயிலுக்குள்ள வர வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அப்படிங்கிறார். வர வைக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, நான் எப்படிங்க கோயிலுக்குள்ள வர முடியும்? இந்த ஊரே உன்னை ஒதுக்கி வச்சதில்லை, இந்த ஊர்லயே பாரு உன்னை வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டார். இவன் அம்மா போறாங்கம்மா, அம்மா போறாங்கம்மா. இவன் கண்ணுக்கு துர்க்கை, அந்த அம்மா கண்ணுக்கு வயசானவர். இப்போ இந்த கதையினுடைய இந்த செவிலி செய்தி கதையினுடைய ரகசியம் பாருங்க, சூட்சமா பாருங்க என்ன ரகசியம்னு. இப்போ இந்த நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. இந்த நவராத்திரியில முடிவு பண்ணியாச்சு, உள்ள இருக்கிற துர்க்கை அம்மா முடிவு பண்ணியாச்சு, இவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வரணும். இதுக்கு ஒரு விளையாட்டு திருவிளையாடல் பண்ணணும் இல்லையா? எப்பவும் போல நாராயணா இப்ப இவன் தைரியம் வந்துருச்சு, அம்மா வீட்டுக்குள்ள வந்துட்டால, உன்னை இவன் எழுப்புறான், அம்மா எந்திரிமா. ஏண்டா? அம்மா என்ன கூப்பிடுறா. நாராயணா இங்க வா, எனக்கு ஒன்றும் தெரியலையாடா, எதுவும் கேட்கலையாடா? அம்மா நல்லா கேளுமா, காது கேட்கும் பாருமா. நாராயணா அம்மா வந்திருக்கிறேன், ஓடியா ஓடி பிடிச்சி விளையாடலாம், மறைஞ்சிருந்து விளையாடலாம். அம்மா பாருமா, அம்மா கூப்பிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே கேட்கல, கொஞ்சம் நேரம் புரியவே இல்லை. உடனே இவன் சொல்கிறான், அம்மா நீ கண்ணை மூடுமா, கண்ணை மூடி வேண்டிக்கோமா. கண்ணை மூடி என்னடா வேண்டது? அந்த துர்க்கை அம்மாவை வேண்டிக்கோமா, அந்த அம்மா தாம்மா இங்கே நிற்கிறாங்க, இன்னும் வேண்டாங்க. இந்த தாத்தா தான் கண்ணுக்கு வருது. யார் இந்த தாத்தா வராது, துர்க்கை அம்மா வரமாட்டேங்கிறாங்க, தாத்தா வராது. உடனே இப்போ ஒரு ஆண் அந்த தாத்தாவுடைய குரல் கேட்குது. நான் தாம்மா பையனை கூப்பிட்டேன், பையனுடைய காதுக்கு பெண் குரல் மாதிரி கேட்குது, தாய் குரல் மாதிரி கேட்குது, நான் தான் கூப்பிட்டுருக்கேன், பையனை அனுப்பிச்சி விடுமா, அவன் எப்போவுமே என் கூட விளையாட வருவான், அனுப்பிச்சி விடுமா அப்படின்னு. இந்நேரத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இன்னும். அப்போ நீயும் சேர்ந்து கூட வாமா அப்படின்னு. எங்கே இருக்கீங்க? குரல் மட்டும் கேட்குது. குரல் கேட்குது தானே, அப்போ உன் வீட்டுக்கு வந்தது யாருன்னு தெரியலையா? யாருங்கய்யா நீங்கள்? எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்ல. நேராக கோயில்கிட்ட, ஐயா இங்கே நவராத்திரி விழா போயிட்டு இருக்குது, நான் எப்படி வர முடியும்? பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா தன்னுடைய பையனை அழைத்து கொண்டு அந்த கோவில், அந்த அம்பாள் கோவில் நோக்கி போகிறாங்க. இப்போ கோயில் வாசல்ல போய் நின்னாச்சு, கொஞ்சம் தள்ளி நின்னாச்சு. அதான் கோயில் வாசல்லாம் இப்படி ஒரு 10 அடி தள்ளி நின்னாச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? இந்த அம்மா வேசி தானே, எப்படி பார்ப்பாங்க? அப்படிம்பாங்க. ஊரே ஒரு மாதிரி பார்க்குது, இவங்க பையனை பிடிச்சிட்டு இப்படியே இருக்காங்க.
அந்த குரல் அப்புறம் கொஞ்ச நேரம் கேட்கவே இல்லை. அந்த அம்மா நினைக்குது, ஒருவேளை மன பிரம்மையா நமக்கு, ஒருவேளை அதை காத்து கருப்பு வந்து பேசிட்டு போதா, தோணுமா தோணாதா? தோணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊர் மக்கள் எல்லாம் பரபரப்பாயிடுறாங்க. ஊர் மக்கள்லாம் எல்லாம் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு ஓடுறாங்க, வெளியே ஓடுறாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா உள்ள இருக்கிற அம்பாளுடைய கண்ணில் ரத்த கண்ணீர் ஒடிதான். அம்பாளுடைய நவராத்திரி எதுவுமா, அம்பாளுடைய கண்ணில் இருந்து ரத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. ஜோ, நாங்க என்ன குறை வச்சோம், அம்பாள் கண்ணில் இருந்து ரத்தம் வருதே, பயமா இருக்கே எங்களுக்கு, எங்க ஊருக்கு ஏதோ ஆயிடுமோன்னு அப்படி எல்லாம் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, என்னங்கய்யா உள்ள அப்படின்னு. அம்பாள் கண்ணில் இருந்து ரத்தமா வருதான். உடனே இவங்க பயமாயி வச்சு, டே என்னடா தெய்வ குத்தமாடா, நீ உள்ள போன நேரம் தான் இப்படி ஆகி போச்சாடன்னு இந்த அம்மா, நாராயணா ஏன்டா உள்ள போன, கண்ணில் இருந்து ரத்தமா வருதான்டா. உடனே அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் கூப்பிட்டு பேசிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு. அங்க ஒரு சாமியாடி இருப்பார்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல சாமியாடி இருப்பாங்கல்ல, அந்த ஊருக்குன்னு ஒரு சாமியாடி இருப்பார்ல, அவர் என்ன ஆச்சுன்னு உட்கார வச்சு எல்லாம் அப்படியே அங்க வாசலே இருந்து கேட்குறாங்க. அப்ப அந்த ஊர் அம்பாள் வந்து அவர் மேல உடம்புக்குள்ள இறங்கி, மிகப்பெரிய தெய்வ குத்தம் சில ஆண்டுகளாக இந்த ஊர்ல இருக்கு, அதை சரி பண்ணா மட்டும்தான் என் கண்ணீர் ரத்த கண்ணீர் இல்லாம ஆனந்த கண்ணீரா மாறும் அப்படின்ட்டாங்க. என்ன அப்படின்னு, ஊருக்கு எல்லையில என்னுடைய மகளை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அவனுக்கு பிறந்த குழந்தைய ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த குழந்தைய கோயிலுக்குள்ள கூப்பிடுங்க, அப்பதான் ரத்த கண்ணீர் நிற்கும். கேட்ட உடனே நம்ம தான் அந்த காலத்து ஆளுங்களாச்சு, சாமி சொல்லிட்டு அப்புறம் கேட்டுதான் ஆகணும். ஓடி போய் அந்த அம்மாவையும் நாராயணனையும் உள்ள கூப்பிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், நாராயண ஆச்சரியம். அந்த அம்மா அத்தனை ஆண்டுகள்ல முதல் முறையா அந்த கோயிலுக்குள்ள வாசல் அப்படி கால் எடுத்து வைக்கிறாங்க. அந்த அம்மா, அம்மா அம்மா நீதான் என்னுடைய அம்மா, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லைன்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லி வளர்த்தனே, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லா இடமும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. பெரிய மரியாதை செலுத்துறாங்க. அது வரைக்கும் வேசியாக பார்க்கப்பட்டவளை சாமியாக பாவிக்கிறாங்க. ரத்தம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. உள்ள போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு சாமி வந்தவர் சொல்றாரு, பால் குடத்தை எடுத்து அந்த 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 மகள் எடுத்து பால் குடத்தை எடுத்து அந்த தாயும் மகனும் சேர்ந்து பால் குடத்தை அபிஷேகமா ஊத்த சொல்லு, அதுக்கப்புறம் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. உடனே ஒரு பெரிய பால் குடத்தை கொடுக்குறாங்க. பால் குடத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த நவராத்திரி சமயத்துல கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்படியே அந்த இரத்த கண்ணீர் அப்படியே குறைஞ்சு போய் ஆனந்த பால் கண்ணீரா வர ஆரம்பிச்சு. இப்போ ரத்த கண்ணீர் நின்று போயிடுச்சு, பால் கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர் அப்படியே பாலா வருது. இப்போ மறுபடியும் அந்த சாமியாடி சொல்றார், சாமி வந்து இறங்கி சொல்றார், நான் மனம் குளிர்ந்தேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இனிமேல் இந்த ஊரை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன், இனிமே இங்க இருக்கிற மக்களை நான் காப்பாத்துவேன், இங்க எந்த மகளை நீங்கள் ஒதுக்கி வச்சீங்களோ அவதான் இந்த ஊரினுடைய எல்லை சாமியாக மாறுவாள், அவருக்கு பிறந்த குழந்தை தான் நாளைய இந்த ஊரினுடைய மிக முக்கியமான காவலாக ஊரை காக்கிற ஒரு குழந்தையா மாற போறான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த ஊரே எல்லா தப்பு செஞ்ச ஆம்பளைங்களும் அந்த கோவிலில் போய் காலில் அந்த அம்மா காலில் விழுந்து எங்களை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், நாங்கள் செய்த தவறுக்கு எங்களை மன்னிக்க வேண்டும். ஒரு வேசி சாமி ஆயிட்டான், சாமி ஆயாச்சு, பால் குடம்லாம் ஊற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி அங்கே எல்லாருக்கும் அன்னதானம்லாம் போட்டாச்சு. அந்த ஆனந்த கண்ணீர் பால் கண்ணீர் நின்றுடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற துர்க்கை அம்மாள் நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் வந்துடணும் சொல்லி கொண்டு வீட்டுக்கு போய் வீட்டிலே கொண்டு போய் விடுறாங்க.
வீட்டிலே கொண்டு போய் ஊர் மக்கள்லாம் பல பேர் சேர்ந்து போய் வீட்டில் விட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஊருக்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடு பார்த்துறோம், அங்கே நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா வசதியும் உங்களுக்கு செய்யப்படும். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே இந்த ஊர் மக்கள் தான் செய்வாங்கங்கிறது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்கள முதல் மரியாதையாக கொண்டு போய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த அம்மா மனசெல்லாம் சந்தோஷம். அத்தனை இரவுகள் வலியோட வேதனையோடு இருந்த அந்த தாய்க்கு ஒரு பேர் ஆனந்தம், பரமானந்தம். நாராயணா, நீ பிறந்த நாளை தாண்டா இவ்வளோ பெரிய அதிசயம் எனக்கு நடந்திருக்கு. நாராயணா, நீ பிறந்ததுனால தாண்டா இவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மகனை அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போன உடனே அலங்காரம்லாம் சுவாமிக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. சாமிகிட்ட போய் நிற்கிறாங்க. சாமிகிட்ட போய் நின்ன உடனே இந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா அழுகிறாங்க. அப்படியே அழுகிறாங்க. அந்த அம்மாக்குள்ளே அழுக தாங்க முடியல. அப்படியே பார்த்துட்டு அவங்களையும் அறியாமல், ஐயா ஐயா ஐயா, நீங்களா ஐயா உள்ளே உட்காந்துருக்கிறது? ஐயா, என் கண்ணுக்கு அம்மா தெரியலையா, நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்களா ஐயான்னு அழக ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா, ஏம்மா அழுகிறேன்னு அந்த குழந்தை கேட்குறான். டேய், அவரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறாரா, மேலே ஏதோ தலைமை கட்டியிருக்கிறாரா, ஏதோ வயசானவர்ரா, அவர் தாண்டா வந்து உட்காந்துருக்கிறாரு. அம்மா லூசாமா, நீ நல்லா உத்து பாருமா, துர்க்கையம்மாமா உள்ள உட்காந்துருக்கிறது. புரியல தானே? புரியாத வரைக்கும் அப்படியே இருந்துட்டாங்க. அப்ப இந்த அம்மா ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என் பையன் கண்ணுக்கு துர்க்கை அம்மாவா நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் யார் என்று எனக்கு தெரிவதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கு சற்று நேரம் கழித்து அந்த கோயிலில் ஒருத்தர் வந்தவர். அவர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் உங்களால் வந்து இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்திருக்கு, நீங்கள் எங்கள் ஊர்கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா. உங்கள் ஊர் எங்கே அப்படின்னு. நான் ஷீரடியில் இருக்கிறேன். அங்கே ஒருத்தர் பக்கிரி இருக்கிறார், மகான் இருக்கிறார், அவரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறார் அப்படின்னு வரணுன்னு உடனே நவராத்திரி முடிஞ்ச உடனே கையோடு அந்த அம்மாவையும் மகனையும் சீரடிக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. இந்த செவிவெளி செய்தி கதையினுடைய மிக முக்கியமான கட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த முருகன் தானே. ஷீரடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஷீரடிக்கு அழைச்சிட்டு போன உடனே எப்போவுமே ஒரு மகானை பார்ப்பதற்கு முன்பு சில விஷயங்கள் நடக்கும். அப்புறம் மகான்கிட்ட அனுமதி கேட்குறாங்க, போகலாம் அப்படின்றாங்க. தாயும் மகனும் போகிறாங்க. அப்படி தூரத்துலேருந்து அந்த அம்மா பார்த்த உடனே, டே நாராயணா, இவர் தாண்டா வந்தாரு, இவர் தாண்டா உள்ள இருந்தாரு. ஓடி போய் காலில் விழுந்து, ஐயா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, நீங்க தான் சீரடி மகானா, நீங்க தான் பாபாவா, நீங்க தான் வீட்டுக்கு வந்தீங்களா, நீங்க தான் என் பையன்கிட்ட பேசுனீங்களா, நீங்க தான் காட்சி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேம்பி 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 அழுகுது. அந்த அம்மா, ஏமா அழுகுற, இந்த பையன் ஏமா அழுகுற, ஏய் இவர் தாண்டா வந்தாரு. இந்த பையன் சொல்றான், அம்மா இவர் யாருன்னு தெரியல, இது துர்க்கை அம்மன் நிக்குதுமா, உனக்கு தெரியலையா? நல்லா பாருமா, அது அம்மாம்மா, இவங்கெல்லாம் என்னமோ ஐயா ஐயாங்கிறாங்க, என்னமோ எல்லாம் அப்பா அப்பாங்கிறாங்க, நல்லா பாருமா துர்க்கை அம்மாம்மா. இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு.
துர்க்கையம்மன் தான் பாபா, பாபா தான் துர்க்கையம்மன். 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 அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அந்த அந்த குழந்தையினுடைய தாயும் இறைநிலைக்கான நிலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷிரடி சாய்பாபா தான் துர்க்கை அம்மனாக வந்தாங்கங்கிறது தெரிஞ்சு போகுது. அதற்கப்புறம் அவங்க உலகம் முழுக்க தன்னுடைய அற்புதமான இந்த பாபாவுடைய திருவிளையாடலை ரொம்ப சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையில் ஒரு அப்பா, ஒரு குரு என்ன நினைச்சாலும் எந்த வடிவத்திலையும் வருவார், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாருங்கிறதுக்கு அற்புதமான இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் என்னென்னா, நீங்கள் கற்பழிக்கும் போதே காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி இருக்கும். கற்பழிக்கும் போதே காப்பாற்றிருக்கலாம்ல, இவ்வளோ பிரச்சனை ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, அது கர்மாவின் பலன். கர்மாபடி சிலருக்கு சில விஷயங்கள் நடந்தேறணும். ஒரு பெண் தனியாக போனால் என்ன நடக்குங்கிறது அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ரகசியமான சூட்சமம். இப்போவுமே சொல்கிறேன், ஒரு பெண் தனியாக போகிறதுக்கு ஒரு பாதுகாப்பு சத்தியமாக கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரு பெண் போனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல அந்த துர்க்கையம்மன் பாபாவை வர வச்சு, பாபாவே துர்க்கையம்மனாக, துர்க்கையம்மனே பாபாவாக அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் கருவறையில் இருப்பது நம் சாயே, நம் சாயே, நம் சாயே. நான் கதை இந்த மண்ணு திங்க போற இந்த உடம்பு, இந்த மண்ணு தின்னுடும். இந்த நெருப்புக்கு நம்ம இரையாயிடும், சாம்பல் ஆயிடும். காம பசியில் இருக்கிற கொடூரம் பிடித்தவர்கள் எல்லாம் மிருகத்தை விட மோசமானவர்கள். உங்களுடைய பார்வை தவறாக இருந்தது அப்படின்னாலே நீங்க மிருகம்தான். சுவாமி சொல்றார், உன் பார்வை தவறாக இருந்தால் மிருகம்தான். உன்னுடைய மனைவியோ உன்னுடைய தாயோ நீ வழியில் அழிச்சிட்டு போகும்போது யாராவது தப்பா பார்த்தா உனக்கு கோபம் வருதில்ல? நான் கேட்கிற ஒரு கேள்வி, உன் மனைவியோ உன்னுடைய தாயோ சகோதரியோ அழைத்து கொண்டு போனால் அடுத்தவன் அந்த பார்வை தவறாக பார்த்தால் உனக்குள்ள ஒரு கோபம் வருதில்லை? அதே தானே அடுத்த பெண்களை பார்க்கும்போது அந்த கணவனுக்கு இல்லை அந்த வீட்டு கூட பிறந்தவங்களுக்கு அந்த வீட்டு அப்பாக்களுக்கு கோபம் வரும். ஆமாவா இல்லையா? இப்போ சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, உன் பார்வையில் கருணை வை, உன் பார்வையில் அன்பு செலுத்து. கட்டுன மனைவியை தவிர மற்றவங்களை எல்லாம் சாமியா பாரு அப்படிங்கிறார். இன்னும் இந்த மது பழக்கம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. யாருக்கு மது பழக்கம் அதிகமாக கண்டிப்பாக கற்பழிப்பு அதிகமாகும், கஷ்டங்கள் அதிகமாகும், ரொம்ப மோசமாகும். ஆனா இதை மாத்திர சக்தி யார்கிட்ட இருக்குமா? சாட்சாத் ஷிரடி சாய்பாபா கிட்ட மட்டும்தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஆனந்தம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் மிகச்சிறந்த கொண்டாட்டம் எது தெரியுமா? சுய ஒழுக்கம் மட்டும்தான். நீங்க பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படித்த அறிஞர்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்க கிட்ட டிசிப்ளின் ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த உலகத்துல எங்க வேணா நீங்க ஜெயிச்சிடலாம். இப்போ இதை எதற்காக நான் முன்னிறுத்தி இந்த கதை மூலமா சொல்ல வரேன் அப்படின்னா, சுவாமி அவரை நம்பியவர்களை எப்பொழுதும் கைவிட்டது கிடையாது. அதே சமயத்துல நாம வணங்குற இஷ்ட தெய்வங்கள் கூட குருமார்கள் வடிவத்தில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். நீங்க சிவனை கும்பிடலாம், முருகரை கும்பிடலாம், இல்லை திருச்செந்தூர் முருகலாம், பழனிமலை முருகரை கும்பிடலாம், இல்லை அண்ணாமலையாரை கும்பிடலாம், இல்லை ஏழுமலையான கும்பிடலாம், யாரை வேணா கும்பிடலாம். அவர்கள் தான் குருமார்களையே இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, நான் வர முடியாத காரணத்தினால் என்னுடைய ரூபமாக குருமார்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் தோன்றும் போது குருவினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும்.
நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வழிகாட்டி சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் குருவை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. நீங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் சரி, என்னதான் வேலை பார்த்தாலும் சரி, நீங்க திறமையான ஆளால இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டா, எவ்வளவு டெக்னிக்கலா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு குரு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெற முடியும். அடிக்கடி சுவாமி சொல்வார், ஒரு குரு நல்ல மனிதனை உருவாக்க மாட்டார், ஒரு குரு நல்ல குருவை உருவாக்குவார். குரு எப்பவுமே குருவாக்குவார். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த குரு சாய்ராம் நானாக மட்டும் இருக்கக்கூடாது, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் குரு சாய்ராமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குரு சாய்ராமா இருக்கணுங்கிறதுல நான் எப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் ஆணித்தரமா சொல்றேன், ரொம்ப பணிவா, ரொம்ப அன்பா எல்லார்கிட்டையும். ஏன்னா நான் அடுத்தவங்களை சொல்ல முடியாது, அடுத்தவங்களை நான் சொல்றதுக்கு பதில் நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஏனென்றால் நான் என் வாழ்வில் பாபாவின் அற்புதத்தையும் பாபாவின் ஆசீர்வாதத்தையும் பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் தாண்டி நான் பார்த்திருப்பதினால் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, கஷ்டம் வரும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னை விட கஷ்டம் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க, நீங்க ஒரு லிஸ்ட் பேப்பர் பண்ண எடுத்து எழுதுங்க, நீங்க என்ன கஷ்டம்லாம் சொல்லுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் ஒரு கஷ்டம் சொல்றேன், அப்படியே வாயில் கை வச்சுக்குவீங்க. அப்படியா குருசாய், சத்தியமா அதுவும் எங்களால் இருக்க முடியாது அப்படி நீங்களே சொல்லிடுவீங்க. அப்போ என்னால சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஆனந்தமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு கருவியா இருக்கும் பொழுது சொல்றதுக்கு நான் இருக்கும்போது வெல்றதுக்கு உங்களால முடியாதா? சாமி நீங்க என்ன கையெடுத்து கும்பிடுங்கன்னு நான் சொல்லல, உங்களை நீங்களே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீங்க வாழுங்கன்னு சொல்றேன். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே தெளிவா சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஞானம் இருக்கு, பியூரா ஒரு ஹார்ட் இருக்கு. ஆனா அதை நீங்க வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க, உங்க மாயையில மாட்டிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுத்தமான ஒரு ஞானி ஒருத்தன் உட்காந்துருக்கான் உள்ள. நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, பண பிரச்சனையால மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. ஃபர்ஸ்ட் பணம், ரெண்டாவது உறவுகளால பிரச்சனை, மூணாவது உடம்பு நோய். இந்த 3 விஷயத்த லாக் ஆயிட்டு மைண்ட் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. கரெக்ட்? ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உடம்பு உங்களுக்கு சொந்தமில்லை, புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடம்பை விட்டு ஒரு நாள் நீங்க போயிடுவீங்க. கரெக்டா? ரைட். பணம், காசு, பணம், துட்டு, மணி. நான் ஒரு கதை சொன்னேன் ஆரம்பத்தில். 10 அடிக்கு தான் ஒளி தெரியும், ஃபுல்லாக லைட் தெரியாது, ஃபுல்லாலாம் கவர் ஆகாது. ஒரு விளக்கினுடைய ஒளி 10 அடி தெரியுது, 5 அடி தெரியுது, ரைட்டு. நீங்கள் முன்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தானே முன்ன போகும். நீங்கள் பின்ன வச்சா எப்படி வரும்? வராது. இருக்கிற பின்னால் திரும்பி பார்க்க முடியாது வாழ்க்கையை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நம்பிக்கை என்னும் ஒளியை, ஜோதியை நீங்கள் முன்னை வைத்து நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட போகணும். அப்போ அந்த நம்பிக்கைங்கிற ஒளியும் பொறுமைங்கிற ஒளியும் நீங்க எங்க போய் சேரணுமோ, வெற்றிங்கிற பாதை எங்க இருக்குதோ அந்த வெற்றிங்கிற பாதையில போய் உங்களை மேல போய் உட்கார வைக்கும் போது, எஸ், ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். பாபா சொல்லிட்டாரு, நம்பிக்கை பொறுமையோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஒளியை பிடிச்சிக்கிட்டு, நம்பிக்கைங்கிற ஒளியை பிடிச்சிக்கிட்டு, பொறுமைங்கிற ஜோதியை வச்சுக்கிட்டு, நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட, நம்பிக்கையோட பொறுமையோட போக 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 தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும், எக்ஸ்பீரியன்ஸையும் கேட்டு 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 வாங்கி 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 உள்வாங்கி 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 உள்ள வாங்கி 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 என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன சொல்லணுங்கிறத நல்லதை உள்ளுக்குள்ள போட்டு 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 உங்களை ஒரு பியூரா மாற்றுவதற்குள்ள குரு படுற பாடு இருக்குது இல்ல?
தேர்வை கூட செஞ்சிடலாம், ரொம்ப முடியாது. ஆனால் நீங்கள் எவ்வளவு தவறுகள் உங்களை அறியாமல் செய்தாலும் சிரித்த முகத்துடன் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் நம் சீரடி சாய்பாபா நீங்களும் என் பிள்ளைகள் தான் சொல்லி நல்லவங்க கெட்டவங்க பாகுபாடு இல்லாமல் என்றாவது ஒரு நாள் என் பிள்ளை நம்பிக்கையோட மாறும், என்றாவது ஒரு நாள் என் பிள்ளை பொறுமையாக மாறுங்கிற நம்பிக்கையோட உங்கள் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரே பாபா, அந்த பாபாவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. நான் வாரம் மைக்கை பிடிச்சி பேசுகிறேன், நீங்கள் நினச்சா அது உங்கள் தப்பு. வாரம் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கிடைச்ச ஒரு மாற்றம். நான் இது எதுக்காக இந்த கதை மூலமாக உங்களுக்கு நான் தெரிய வைக்கிறதுனா, நீங்கள் இந்த கதையை கேட்கும் போதும் இந்த கதையை நீங்கள் உணரும் போதும் இந்த கதைக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்கள் ஆரா பியூர் ஆகும், உங்கள் எண்ணம் சரியாகும், உங்கள் செயல் சரியாகும், நீங்கள் போகிற விஷயம் எல்லாமே வெற்றி மேலே மாறும். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்களேன், ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ள இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஆனால் நல்ல விஷயம் எப்படி தெரியுமா, அப்படி 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 போயிடும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு கட்டுப்படும். ப்ராமிஸ், சத்தியமாக சொல்கிறேன், பாபாவை கும்பிட்றேன் நான் சொல்கிறேன், பஞ்சபூதம் உங்களுக்கு கட்டுப்படும். இயற்கை உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். நீங்கள் உண்மையாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால் வலி வரும். முதுகுல குத்துவாங்க, நெஞ்சில் ஏற்றுவாங்க, எல்லா வலியும் வரும். ஏற்றுக்கோங்க 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 ஏற்றுக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு பெரிய மிராசுதார் நினைச்சாராம். உடனே ஊர் முழுக்க அறிவிக்கிறாராம், ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு வேணும், மாப்பிள்ளை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம், நல்ல மனசு இருக்கிற மாப்பிள்ளை வேணும் அப்படின்றாங்களாம். பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே அல்டிமேட். உங்கள் பாணியில் சொல்ல போனால் அந்த பொண்ணு பார்த்தா ஹான்பாங்க, அப்படி இருப்பாங்க, அல்டிமேட். ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த அப்பா நினைக்கிறாரு நல்ல மருமகனா, ஒழுக்கமான மருமகனா இருக்கணும்னு நினைக்கிறாரு. தப்பு இல்லையா? அப்புறம் கிளியை பிடிச்சி குரங்கையில் கொடுத்த கதையாயிடக்கூடாது. உடனே எல்லாம் வராங்க, ஒரு லிஸ்ட் வருது. சொல்ல வேணும் எத்தனை பேர் வந்து நிற்பாங்கன்னு, வந்துருச்சு. கடைசியாக ஃபைனலாக ஒரு 3 பேர் லிஸ்ட்டில் நிற்கிறாங்க. ஃபைனலாக அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கடைசியில் ஃபைனலாக ஒரு 3 பேர் நின்ட்டாங்க. 3 பேருமே நல்ல ஆட்டிடியூட், நல்ல குணம், எல்லாத்துலேயும் பேசுனது வரைக்கும், இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் எல்லாம் வச்சுட்டாங்க. ஓகே 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 சூப்பர், 3 பசங்களும் சூப்பர். ஆனால் இந்த 3 பசங்களை யாரும் ஃபிக்ஸ் பண்ணுறது? சரி, கலந்து பேசிட்டு உங்களுக்கு 1 மாதம் டைம் தரேன், இந்த 1 மாசத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வாங்க. இந்த 3 பேர்ல யார் மிகச்சிறந்த நல்ல காரியம் பண்றீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. 30 நாள் டைம். எத்தனை நாள்? 30 நாள் டைம். இந்த 3 பேரும் அவ்வளோதானே பண்ணிடலாம் அப்படின்ற 3 பேரும் 3 பிளான் பண்ணிட்டாங்க அவங்கவுங்க. இது முதல்ல ஒருத்தன் என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். முதல்ல அந்த மாப்பிள்ளை ஒருத்தர் அவங்க அப்பாவுடைய டைரி எடுத்து பார்க்குறான். நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கதை. இந்த டைரியில் ஒரு விலாசம் எழுதி, இந்த நண்பருக்கு நான் ஒரு 10,000 ரூபாய் தர வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தார். மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு எங்கள் அப்பா 10,000 ரூபாய் தரும்னு எழுதியிருந்தார், ஆனால் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நீங்கள் என்கிட்ட கேட்க தயக்கப்பட்டிருக்கலாம், அதனால இந்த 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. $10,000 கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் இருக்கான், இவன் எந்த நல்லது பண்ணிட்டானா, இன்னொருத்தன் ராத்திரியில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் கேலி கிண்டல் பண்ணாங்க. பிறகு வீர நாட்டம் போய் குச்சி எடுத்து அடி சாத்திட்டான். ஒரு பொண்ணுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிட்டேன். இன்னொருத்தன் ஒரு பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிட்டான். முதல்ல இருக்கிறவன் விசுவாசமா
அப்பாவுடைய பேரை கெடாமல் இருக்கிறதுக்கு புள்ள பணம் கொடுத்து இது நல்ல பேர் வாங்கிட்டான். ரெண்டாவது ஆள் என்ன பண்ணா, பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிட்டான், கம்பெடுத்து அடிச்சு நொறுக்கிட்டான். மூணாவதா ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன நல்லது பண்ணுறனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு பரம எதிரி ஒருத்தர் இருக்கிறான். செம்ம பரம எதிரி. எதிரின்னா இப்படி பார்த்தாலே இப்படி இப்படி இருப்பான். அவன் ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறான், யாரும் பார்க்கல. அவன் பார்த்த உடனே ஐயோ என்னதான் இருந்தாலும் இவன் எதிரி, ஆனால் உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கான்னு டக்குன்னு தூக்கிட்டு நேராக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவன் பரம எதிரி, விரோதியிலும் விரோதி. அவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திடுறான், அவனை காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ 3 மாப்பிள்ளைங்களை வர சொல்லியாச்சு. இது வந்தாச்சு. நக்கமா இருக்கு. நானே மாப்பிள்ளை மாதிரி நினச்சிக்கிறேன். சரி விடுங்க விடுங்க விட்டுருங்க. பழைய ஞாபகம் வேணாம். பொழுதுக்குள்ள ஜம்ப் பண்ண வேணாம். முதல்ல இருக்கிறவன் என்ன பண்ணா, அவங்க அப்பா கடன் வாங்கினவருக்கு நல்லபடியாக அடைச்சிட்டான். உடனே பெரியவங்க பேசிக்கிறாங்க, இந்த பொண்ணுடைய முக்கியமான சொந்தக்காரங்களை பெரியவங்களாம் பேசிக்கிறாங்க. அவ்வா இவன் தன்னுடைய பழைய கணக்கெல்லாம் சரி பண்ணுறான், கண்டிப்பாக இவன் வந்து பொறுப்பாக பார்த்துக்குவான். சரி இருந்தாலும் ரெண்டாவது அவன் என்ன பண்ணான்னு கேட்பான், அவனை லிஸ்ட்டில் வைப்பான் அப்படின்னு வச்சாச்சு. ரெண்டாவது இதுவும் கேட்குறாங்க. ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவன் பொண்ணையை கூட்டு வந்துட்டான். பாரு, இந்த பொண்ணை தான் காப்பாற்றினேன், அந்த பொண்ணே வாக்குமூலம் சொல்லுது. அங்கே சுற்றி இருந்தவங்களும் 4 பேர்த்த கூட்டு வந்துட்டான். ஏன்னா இந்த சாட்சி வேணுமில்ல. சொல்லியாச்சு, முடிச்சிடறேன் சொல்லியாச்சு. உடனே அவனை விட இவன் பரவாயில்லையே, பெரிய ஆள், பிள்ளை நான் ராத்திரியில் பிள்ளைய அந்த பிள்ளைய காப்பாற்றுறான், நம்ம வீட்டு பிள்ளைய நல்லா காப்பாற்றுவோம்ல, அப்போ இவன் தான் சரியான ஆள் அப்படின்னு நல்லா முடிவு பண்ணுறாங்க. சரி இவன் லிஸ்ட்டை வைப்பான், 3ஆவது கூப்பிட்டு கேட்டுருவான் அப்படின்னு 3ஆவது கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், பரம எதிரி விரோதி, வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்தா இருந்தோம். அவன் ஆக்சிடென்ட் ஆகி விபத்தில் இருந்தான், பார்த்தவன மனசு கேட்கல, அவனை காப்பாற்றிட்டேன். அவனை நான் கூட்டிகிட்டு வரல, அவன் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான், வேணா போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு அவன் கெத்தனிட்டான். உடனே 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஃபேமிலி என்ன பண்ணுது, மறைவாக போய் பேசிக்குது. அதில் ஒரு பெரியவர் இருப்பார்ல, நல்ல அனுபவசாலி, பழுத்த பழம், அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டார், இவன் தான் சூப்பர் மாப்பிள்ளை, இவனை தவிர வேற யாரும் இருக்காது அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் வந்தோன்னு கடைசியில் ஒரு முடிவு எடுத்து, யார் அந்த பரம எதிரி விரோதியை காப்பாற்றுறானோ அவனுக்கு தான் பொண்ணை கொடுக்கும். பரம எதிரி பரம விரோதியா இருக்கிறவங்களையே ஒருத்தன் காப்பாத்துறான் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைய அவன் எப்படி பார்த்துக்குவான்? புரிந்தா கை தட்டுங்க பலமா. இப்போ என்ன இந்த கதையினுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறாரு, ஏய் இவன் எதிரின்னு தெரிஞ்சும் அவன் காப்பாத்துறான்னா அவன் எப்பேற்பட்ட நல்லவனா இருப்பாங்கிறத நீங்க புரிந்து கொள்ளு. இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? நீங்க யாருக்கு வேணா சேவை பண்ணுங்க, ஆனால் உங்களை யார் விரோதமாக பார்க்கிறார்களோ, யார் உங்களை தப்பா நினைக்கிறாங்களோ, யார் உங்களை மோசமா பேசுறாங்களோ, யார் உங்களை பத்தி தப்பா உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்களோ, என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணக்கூடிய காலத்தை இறைவன் கொடுத்தார். முதல்ல போய் நின்னுடு.
ஏன் தெரியுமா? அவன் நினைச்சிட்டு இருப்பான் நம்ம எதிரி விரோதின்னு. நான் எதிரி இல்லடா, நண்பன்டா. கூடவே இருந்து சிரித்த முகத்துடன் பேசி பழகி அங்கே எங்கே சுத்துகின்றவர்கள் எல்லாம் நண்பர்களாக நினைத்தால் நண்பர்கள் இல்லை. நீ விரோதியாக எதிரியாக பார்த்தாலும் உனக்கு ஒன்று என்றால் நான் வந்து முன்ன நின்று உன்னை காப்பாற்றவன் நிற்கிறவன் தான் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். அப்போதுலேருந்து பாபா என்ன விரும்புகிறார் அப்படின்னா, உங்களுடைய விரோத தன்மையை அவருக்கு பாபா விரும்பவில்லை. நீங்கள் யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள, ஒருமையில் வாப்போன்னு பேசவே கூடாது. எத்தனை பேர் இங்கே வாப்போன்னு பேசுகிறோம்? எனக்கு சத்தியமா எனக்கு வராது. சத்தியமா எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. என்னை எதுக்குறவங்களா இருந்தாலும் நான் மரியாதையாக தான் பேசுவேன். எனக்கு பாபா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. வாடா போடான்னு பேச மாட்டேன், வாடி போடின்னு பேச மாட்டேன், கெட்ட வார்த்தையில் திட்ட மாட்டேன், மோசமாக நடந்துக்க மாட்டேன். எனக்கு அது வராது. ஏன்னா வராது. நான் என்ன எனக்குள்ள பாபா இருக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள பாபா இருந்தால் உங்களுக்கு கெட்ட வார்த்தை வரக்கூடாது, மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது, உங்களுடைய அணுகுமுறைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை என்பது பாபாவுடைய. என்ன அப்படிதான் வளர்த்திருக்கார் பாபா. என்ன யார் தெரியுமா வளர்த்துறாங்க? பாபா தான் என்ன வளர்த்துறாரு. எனக்கு அம்மா யார் தெரியுமா? பாபா தான். எனக்கு அம்மாவே பாபா தான். என் தாய் இருக்கிறாள், என்னை பெற்றெடுத்த தாய் மகராசி இருக்கிறா. எங்கேயோ உட்காந்துருந்து இந்த பதிவு கூட பாப்பா. பாவம் அவ எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வர முடியல. ஏன்னா குடும்பத்தையும் ஆன்மீகத்தையும் இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே எங்கள் அம்மா இருக்காங்க. ஆனால் எனக்கு அம்மா ஜென்ம ஜென்மமாய் ஜென்ம ஜென்மமாய் ஜென்ம ஜென்மமாய் ஜென்ம ஜென்மமாய் ஜென்ம ஜென்மமாய் சாய் தாயாய் தாய் சாயாய் சாய் தாயாய் தாய் சாயாய் சாயே தாயாக தாயே சாயாக சாயே தாயாக தாயே சாயாக இந்த குரு சாய்ராமுக்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க மாட்டாங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மிகச்சிறந்த ஞானத்தை அடைய வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இட்ஸ் நாட் மோட்டிவேஷன் ஸ்பீச், இட்ஸ் செல்ஃப் ரியலைஸ் ஸ்பீச். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிகின்ற ஒரு ஞானத்திற்காகத்தான் செவிவழி செய்தி கதைகள் என்பதை புரிந்து கொண்டு அற்புதமான அட்டகாசமான இந்த நாராயணனுடைய கதையை சொன்னதில் அந்த நாராயணனுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நாராயணனுக்கு நான் நன்றி சொல்றேன். நாராயணா வேற லெவல். நாராயணா எங்கேயோ போயிட்டீங்க நாராயணா. யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த கதையை முடித்து விட்டோமே என்கிற கவலையை விட இன்னும் உங்களிடம் இந்த கதையை பற்றி சொல்ல முடியவில்லையே, பாபா அதோடு நிறுத்திட்டாரே காதில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆழமாக மனசுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் வாரம் ஆரவாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு விதமான கதைகளை பாபா சொல்லும்போது சத்தியமா சொல்றேன், இந்த கதை எனக்கு தெரியாது. மைக்க பிடிப்பேன், பாபா எனக்கு சொல்லுவாரு, அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். சத்தியம் தெரியாது, தெரியாது. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டாலும் பின்னால் நம்புவீர்கள். இதுதான் சத்தியம் என்பதை நான் புதிய பதிவு வைக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. அற்புதமான இந்த செவிவழி செய்தி முடிவதற்கு முன்பு யாரேனும் பேசுவதற்கு, இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு யாராவது 2 பேர் இருக்கீங்களா? பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? கை. நாராயணா அப்படியாமா? நாராயணா 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 அம்மா வந்திருக்கேன். 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 நாராயணா. ஓகே, என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது சீரடியில் இருக்கிற மாதிரி தான் நான் தோணுது.
எனக்கு உண்மையானுமே சீரடி மாதிரி தான் தோணுது. உண்மையானுமே நான் எனக்கு அப்படி தான் சுவாமி எனக்கு உணர்த்துறார். அந்த பாபா வந்து சீரடியாக தான் இது கண்ணில் காட்டுறார். பாபா சொல்லுவார், குருசாய் போகும் இடம் சீரடியாக மாறும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரையும் பேச விரும்புகிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் சொன்ன கதையில் வர்ற நாராயணன் எப்படி வந்து ஆனந்தமாக இருக்காரோ அது மாதிரி நாங்கள் எல்லாருமே அந்த 3 மாப்பிள்ளைகள் ட்ரை பண்ணுறாங்க. அந்த 3வது என் வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கை அதாவது 1.5 கோடி ரூபாய் ஒரு டைம் என் நெருங்கிய நண்பன். அப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னை கூப்பிடுறாங்க. உன்னை உன் நண்பன் ஏமாத்திட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ இப்பொழுது உன் கைப்பட ஒரு லெட்டர் கொடுத்தால் அடுத்த நிமிடம் அவனுடைய எல்லா இடங்களும் ரெய்டு செய்து உன்னுடைய பணம் உனக்கு திரும்ப கிடைக்க செய்கிறோம். நீ எழுதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு. என் நண்பன் இல்லையா, அவன் ஏமாத்தலாம். ஆனால் நான் அதாவது எந்த சொத்து என்னை ஏமாத்தினாங்களோ அந்த சொத்தை இல்லைன்னு இன்கம் டேக்ஸ்ல போய் சொன்னேன். அப்ப அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இந்த காலத்துல இப்படி இருக்கே, 25 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 கோடிங்கிறது என்ன வேல்யூ? அதே அப்ப 25 கோடிக்கு சமம். நீ இவ்வளவு வந்து உன் நண்பன்கிற உன்னை துரோகம் பண்ணிட்டான், உன்னை ஏமாத்திட்டான், நீ வந்து அதை பத்தி அவளை காமிச்சு கொடுக்கறதுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறிய. நீ என்ன மனுஷனா இருப்ப என்னால் புரியல அப்படிங்கிறப்ப இது மாதிரி வந்து உன்னை பற்றி கேள்விப்பட்ட நர்சூர் சாரதி செட்டியார் காலேஜு நீ பார்த்துக்கிறன்ட்டு. சாரதி செட்டியார் எங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேலத்தில் வந்து அவரை தான் முதல்ல நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காருங்கிறப்போ எல்லா தகுதியும் உனக்கு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறப்ப பரம விரோதி பரம எதிரியாக இருந்தாலும் அவளுக்கு கூட ஒரு கெடுதல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் உண்மையானுமே பாபா நீங்கள் அப்படி சொன்னீங்க. அவரே வந்து உங்ககிட்ட பேசுவார். உங்ககிட்ட அதை உணர்ந்து அன்னைக்கு வேணால் 1.5 கோடி இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பல கோடி பேர் உங்களுக்கு பாபாவின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் பழகணும். எனக்கு வேணும்ப்பா விட்டு கொடுத்தா கூட விட்டுருப்பேன். ஆனால் திட்டம் போட்டு ஏமாத்திட்டாங்க. திட்டம் போட்டு அந்த சொத்தினுடைய விலை 1.25 கோடி. அதுல என்னுடைய பணம் 98 லட்சம். விற்கிறது 7.5 கோடிக்கு. இந்த சொத்து உனக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம்ட்டு என்ன கேட்டாங்க. எப்படி இருந்திருக்கும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எதுவும் சொல்லாமல் நீ புறப்பட்டு ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் ரிஜிஸ்ட்ரார் முன்னாடி நிற்க வச்சு ரிஜிஸ்டர் கையெழுத்து போட்டு, நான் கையெழுத்து போடலான்னா விற்க முடியாது. அப்பவும் கையெழுத்து போட்டு வந்தேன். அன்னைக்கு கூட இப்படி இவங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு நினைக்கல. ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்னை ஏமாத்துவாங்க. நல்லா இருக்கு, அவனையும் காப்பாற்ற கடவுள். அதனால தான் தாத்தா பாபா இங்க வந்து உட்காந்துருக்கார். கரெக்டா இல்லையா? வேற யாரா பேசுறீங்களா? இல்லை வா கூப்பிட்றேன். அப்பா சொன்ன மாதிரி அம்மா இருக்குன்னு சொன்னார்ல, அம்மாவும் இவர் தான், அப்பாவும் இவர் தான்.
அதாவது தாய்க்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லாமலே தெரியும். அவங்க தான் புரிஞ்சுக்க முடியும், அவங்களால மட்டும்தான். நான் அப்பா இல்லை கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும் அது எல்லாமே கேட்காம அப்பா கொடுத்தாரு. அப்பா எதுக்குமே கலங்கக்கூடாதுன்னா அழுகக்கூடாதுன்னா தைரியமா இருக்கணும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அழுகாம இது வரைக்குமே நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி அப்பா சொன்ன ஒரு வாரத்தை இருக்கிற சாய் சொந்தங்கள் எல்லாருமே என் கூட வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 யாருமே தெரியாது. முதல்ல பழனிக்கு போயிட்டு நான் இங்கிராம நான் வந்தேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விபதி கொண்டு கொடுத்தாரு. அப்படியே முழுவதும் அப்பா சொன்ன ஒரு வருஷத்துக்காக எல்லாருமே மகேஸ்வரர் இருக்கு, கலாக்கால இருக்கு, கிருஷ்ணா இருக்காரு. அவர் பாபா நிகரவே நான் பார்த்தேன். கூடவே இருக்காரு, அப்படி பார்த்துக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட வந்துருக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், உதவி செஞ்சு எல்லாருமே அவருக்கு தேவையான வாக்கள் கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். அப்பா வந்து பேசுறீங்களா? வா. அவங்களுடைய கணவர் வந்து திடீர்னு உடல்நல சரியில்லாமல் மூக்குல இருந்து ரத்தமாக போய் ரொம்ப சீரியஸாக இருந்தார். ரொம்ப பயந்துட்டேன். பக்கத்தில் வச்சுக்கோ. ரொம்ப பயந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எது பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் இருக்கேன்னு வேறு, ஆனால் அவர் வரவே இல்லையே, என்னடா பண்ணுறது இல்லையேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் அவர் இல்லைனாலும் அவர் தூங்கு மாதிரி 4 பேர் 4 பக்கமாக வந்து அனுப்பிவிட்டு என்ன தேவையோ கடைசி வரைக்கும் இருந்து கூடையே செஞ்சு எல்லா இடத்தும் பண்ணாங்க. எனக்கு கடையில் ஆரம்பத்துலேருந்து ரத்வார ஆரம்பத்துலேருந்து கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டாந்து சேர்ற வரைக்குமே எல்லாருமே கூடையாக இருந்து துணையாக இருந்து செஞ்சு கொடுத்தாரு. அவன் அப்பா இல்லைன்னா கூட வேற வகையில் ஆளுங்க அனுப்பி அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அதில் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா தான் எனக்கு ஃபுல் உதவி செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டேன். நான் வரலையே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். நான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே செஞ்சு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்பா வந்து வெளியூர்ல இருந்தாரு, உடனே அவரால் வர முடியாது. இல்லை நான் பார்த்துக்கிறமான ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் சொன்னதுக்கு மேலே எனக்கு அதிகமாகவே பேசிட்டார். என்னுடைய அம்மா அப்பா என் அம்மா அப்பா கூட எனக்கு இந்த அளவுக்கு இருந்து பார்த்து செஞ்சு கொடுத்தது இல்லை. இவர் அதுக்கு மேலே இருந்து இல்லைன்னாலும் அதுக்கு மேலே இருந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. என்னுடைய குரு இனிமேல் இவர் தான், எங்கேயும் இனிமேல் நான் போக மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன். அதாவது நான் செய்கிறேன்னா நான் செய்யலை, மகன் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் மூக்கில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது 3 மணி நேரம் 4 மணி நேரம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பிபி அதிகமாகி ரொம்ப சீரியஸாக ஆகிட்டார். மருத்துவமனைக்கு 5 பைசா காசு இல்லைன்னு எனக்கு பாபா சொல்கிறார். அவங்களுக்கு மருத்துவமனைக்கு 10 பைசா அவங்க கையில் காசு கிடையாது. அப்போது ஒரு அப்பாவாக நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு பக்கிரிக்கு பிச்சை எடுக்கிற ஒரு பக்கிரி தான், ஒன்றும் பண்ணலை. என் பிள்ளைங்க 4 பேர்த்த கூப்பிட்டேன், இந்தா இதெல்லாம் போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். சொன்ன ஒரு வார்த்தைக்காக முன்னால் போய் நான் ஊரில் இல்லைனாலும் சொன்ன வார்த்தைக்கு முன்னால் போய் உடனடியாக செய்து இவங்களை ஒரு சின்ன குறை கூட இல்லாமல், மகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்கள டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வர வரைக்கும் பாபா அவங்களுக்கு உதவி செய்தார். அம்மா நான் எதுவும் பண்ணலடாமா, நீங்கள் பாபா மேலே வச்சுருந்த நம்பிக்கை, நீங்கள் உண்மையாக பாபாவுக்கு செய்த சேவைக்கு நான் உங்களுக்கு ஒரு சேவகனாக இந்த இடத்துல பணி பண்ணேன், அவ்வளோதான். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னை நம்புகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். என்னை நம்புகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். என்ன நம்புகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட நெருங்கி பழகிறவங்களுக்கு என்ன தெரியும், என்கிட்ட மனம் விட்டு பேசுகிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். மாலா என்னுடைய நெருங்கி என்கிட்ட மனம் விட்டு பேசுகிற ஒரு பொண்ணு. அப்பா இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவா. அப்படி நீ கவலைப்படாதம்மா, ஜெயிச்சிடலாமா, விடுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்னைக்கு என்னுடைய மகள் வந்து எந்த ஒரு அழுகையும் இல்லாமல் தைரியமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு சுவாமி வந்து ஓய்வு கொடுத்துருக்கார்.
நீங்கள் விடாமல் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க. அதெல்லாம் வேணாம், ஒரு 10 நாள் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் இந்த ஓய்வு அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல 10 நாள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. வேணும்னா நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், சரிங்களா? சாத்துக்குடி வாங்கிட்டு வரோம், ஆப்பிள் வாங்கிட்டு வரோம், எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஜம்முன்னு இருங்க, சரியா? 10 நாள் அப்படியே பஜனை கிச்சனை வச்சு நல்லா ஜம்முன்னு பண்ணிடுவோம். வீடே ஒரு திருவிழா மாதிரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? உங்களுக்கு எப்பொழுதும் பாபா இருக்கிறார். இந்த குருசாயும் அதற்கு கூட இருந்து உங்களுக்கு உதவிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பொண்ணு, என் பொண்ணுடைய கணவர், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ அது மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்ருக்கிறேன். அதனால் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் செஞ்சேன் அப்படிலாம் கிடையாது. குருசாய் பிரசாதாலயாவில் ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ளும் இருக்கிற நல்ல எண்ணத்தினுடைய ஓட்டத்தினால தான் இதை என்னால் செய்ய முடிஞ்சது. அதனால் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என் கையில் ₹1 சில்லற காசு கூட கிடையாது. வெறும் கையோட தான் ஹாஸ்பிட்டலுக்கே நான் போனேன். எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் எல்லாமே நடந்துச்சு நல்லபடியாக. டியூட்டி முடிச்சுட்டு அப்போ அந்த செகண்ட் அப்பயே அங்கே வந்துட்டார். அப்பா சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சொன்னா எனக்கு மறுபேச்சு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அப்பவே வந்தாங்க. ஆனால் அந்த அக்கா நம்மளா இருந்தால் கூட வேலை முடிஞ்சா அப்போ உடம்புல நம்ம போகலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஆனால் அந்த அக்கா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உடனே அதான் சொன்னேன் மோகனாகிட்ட, மோகனாம்மா இந்த குருசாய் ஏதாவது ஒரு மருத்துவமனை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக சீஃப் நர்ஸாக உன்னை தான் போடுவேன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவாம்மா? இப்போ வாங்குற சம்பளம் மாதிரி 4 மடங்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பாபா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவாம்மா? ஹாப்பியாக இருக்கலாம். உன்னுடைய நல்ல மனசு உண்மையுமே நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடும்போது அந்த ஆத்மார்த்தமான அன்பை நான் உணர்றேம்மா. அதை விட நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கல. ஆனால் இங்கே வந்து தான் என் மகள் சொல்கிறாங்க நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற வார்த்தை. நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நான் சரியாக பேசினது கட் பண்ணிட்டேன் இல்லைம்மா, வேற ஒரு ஃபோன் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன்டான்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மோகனா, நீ நல்லா இருக்கணும் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. மகேஸ்வரி, வார்த்தை இல்லைம்மா, சொல்ல வார்த்தை இல்லை. நீ போய் கூடவே இருந்து இல்லை சொல்கிறேம்மா. மகேஸ்வரிக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கலாவுக்கு நான் எத்தனை நன்றிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். கலாவுக்கு நன்றிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். கலா, தேங்க்யூ கலா. கலா, தேங்க்யூ கலா, தேங்க்யூ கலா. என்ன வார்த்தைகள் கிடையாது. எல்லாருக்குமே தம்பி ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்ல செய்தி சீக்கிரமாக இறைவன் கொடுப்பார். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரும். மறைமுகமாக இருந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சாய் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நான் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன். எங்கள் நைனா ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா என்னை புரிஞ்சவங்களில் எங்கள் நைனாவுக்கு நிகர் யாரும் கிடையாது. எத்தனை பேர் என்னை வந்து அப்பாங்கிற வார்த்தையை சொல்லி நான் தனியாக தவிச்சு நிற்கும்போது கூட நான் சொல்கிறேன், அப்பாங்கிற வார்த்தையை கேட்கும்போது பயமாக இருக்கு. இல்லை நான் சொல்கிறேன், நான் இங்கே வலிக்குதுமா. கஷ்டப்பட்டு ஒன்றும் உருவாக்குறவன் பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரமா. நான் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, பிச்சை எடுத்துதாம்மா எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். சிவசெந்தில் வெளியே இருக்காரான்னு தெரியாது. சிவசெந்திலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூடாம்மா, ரொம்ப சந்தோஷம். தைரியமா இரு சாமி, ஓகேவா? நீங்கள் எப்பொழுதும் நல்லா இருப்பீங்க, கவலைப்படாமல் இருங்க, சரியா? வாழ்த்துக்கள். உட்கார். வேற யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கலாமா? இவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான சாய் குடும்பத்தை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் குருசாய் ஃபேமிலி அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குருவும் அவர் தான், சாயும் அவர் தான். குருசாய் ஃபேமிலி அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக போட்டுட்ருக்கிற எங்களுடைய தாத்தாவுக்கு மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு துணையாக இருக்கிற அவ்வாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நைனாவுக்கும் குட்டிமாவுக்கும் நான் வந்து ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன், சரிங்களா? வாங்க. வணக்கம் சாய் சொந்தங்களே. நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் இப்போ வந்து தைப்பூசத்துக்கு வந்து
எப்போவுமே பழனி வந்து பாத யாத்திரையாக போவேன். அதாவது வீட்டிலேருந்து ஆரம்பித்து பழனி மலை வரைக்கும் அப்படி போய் தான் சாமி கும்பிட்டு வருவேன். இந்த டைம் கிளம்பும்போது என்ன ஆச்சுன்னா டைம் வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி சனிக்கிழமை நைட்டு நான் பழனி போகணும். எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வந்து 140 கிலோமீட்டர் போகணுன்னு நான் என்ன பண்ணேன், அந்த முருகனை பார்க்குற ஆசையில் வேகமாக போயிட்டேன். வேகமாக போய் உடுமலைப்பேட்டை போகும்போது என் கால் பொத்துக்குச்சு. அதாவது ஒரு 6 குப்பளம் வந்துருச்சு. அதனால் நடக்கவே முடியல. அப்புறம் அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டே நடந்துட்டு இருந்தேன். நடங்க அப்படின்னா மெதுவாக நடந்து சனிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மலையை சுற்றியுமே லைன். நீங்கள் அது வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது டென்ட்டாக போட்டு அந்த டென்ட் வைஸாக தான் விடுறாங்க. ஒரு 300 பேர் ஒரு டென்ட்லன்னா 300 பேர் மேலே அப்படியே அனுப்புவாங்க. மேலேயே வந்து 10 கேட் நிற்கணும். 10 கேட் நின்று அதுக்கப்புறம் ஒரு 10 லைன் நின்னா தான் முருகரை பார்க்க முடியும். அங்கே போனதே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு காலும் பொத்துக்குச்சா. சுற்றி மலையை சுற்றிட்டே இருந்தேன். ரோப் காரில் போகலான்னா ரோப் காருக்கு நிற்கிது பயங்கரமான கூட்டம். ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்பா இந்த மாதிரி வந்து நடந்து வந்துட்டேன். காலையில் வேல் உதயம் பார்த்துட்டேன். சூரியன் வந்து வேல் உதயமாக இருக்கும். அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேல் உதயம் பார்த்துட்டேன். அந்த வேல் உதயம் பார்த்ததே போதும். முருகரையும் ஒரு டைம் வந்து கிரிவலை சுற்றிட்டேன். போதும்ப்பா, நான் வேணால் முருகரை வந்து மறுபூஜைக்கு பார்த்துக்கிறேன். ஏன்னா மறுபூஜை வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும். மறுபூஜைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா வந்து என்கிட்ட வந்து என்னோடய சுச்சுவேஷன் தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அவர் எனக்கு எப்படி புரியணுமோ அப்படி சொல்லி என்னை தேர்த்தி இப்படி பண்ணணும், இப்படி பண்ணாதான் முருகர் அருள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு நான் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ரெயின் நின்றுருந்தேன். எல்லாம் மக்கள் தான் தெரியுமே, சின்ன கொஞ்சம் சுயநலம் இருக்கும். 10 லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 10 லைன் நின்றுருந்தோம். அது 10 லைன் ஆகிடுச்சு. ட்ரெயினுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் ஆகுன்ட்டாங்க. நின்று பார்த்து என்னால் காலையில் நிற்க முடியல. மறுபடியும் என்ன பண்ணேன், ஏதாவது போலீஸ்காரங்கிட்ட போய் பைசா கொடுத்து போகலாம் அப்படின்றத என் எண்ணம். சரி, பணம் கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா கூப்பிட்டு மேலே விட்டுருவாங்க, லைன்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி போனேன். போயிட்டு யாராவது கேட்கலான்னு சொல்லி போக போக எனக்கு கிட்ட போனதே எனக்கு வந்து அந்த காசு கொடுக்குற எண்ணம் வரல. இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு பணத்தை கொடுத்து முருகரை பார்க்கணுமா, உண்மையை சொல்லி கேட்போன்னு சொல்லி சொன்ன ஒரு போலீஸ்கார்கிட்ட. அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி பேசிட்டார். முதல்லையே எனக்கு கால் பொத்துருச்சா, இன்னும் மேலே போகக்கூடாது, முதல்ல இன்னும் வெயிலாக இருக்கும், இன்னும் கொப்பளம் வந்துடும், போய் ஹாஸ்பிட்டலில் படு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திட்டார். திட்டினோடனே இன்னும் ரொம்ப இதாகிடுச்சு. சரி லைன் நிற்போம் அப்படின்னு நான் போகும்போது அப்பா சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. முருகரை பார்க்காம நான் இங்கேருந்து இந்த மலை விட்டு போகக்கூடாதுன்னு அங்கே நின்று மறுபடியும் ஒரு போலீஸ்காரர்கிட்ட கேட்டதே. அவர் வந்து மனிதாபிமானத்தில் ஒரு 4வது கேட்லேருந்து விட்டார். மெதுவாக போய் அந்த முருகரை வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு நின்று ஆரம்பித்தவன் நைட்டு ஒரு 8:15 தான் முருகரை பார்த்தேன். அது வரைக்கும் அந்த நின்றுட்டே இருந்தேன். அதனால் நீங்கள் வந்து அப்பா சொல்கிறது இப்போ வந்து ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அது இன்னும் இப்படி சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்காது, நம்ம கஷ்டம் என்ன இருக்குது, அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கலாம். ஆனால் பின்னாடி தான் நடக்கும். ஒரு சின்ன விஷயமும் இங்கே சொல்கிறது ஒரு 3 வருஷம் ஆனாலும் 4 வருஷம் ஆனாலும் பின்னாடி மாறி நடக்கும். இன்றைக்கே கசக்குதுன்னு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இனிக்காது. அதனால் அது வந்து எப்போவுமே தெரியப்படுத்திக்கணும். அதுக்கு சின்ன விஷயம் தான் இது. அதுக்கப்புறம் நான் ஆட்டோ ஏற முடியாமல் அங்கேருந்து ஒரு ஆட்டோக்காரர் ஹெல்ப் பண்ணார். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்து ஏற்றி விட்டார். என்னால் ஒரு ஸ்டெப்பும் கூட நடக்க முடியாது. இந்த முருகரை பார்க்கணுன்ற எண்ணம் அப்பா கொடுத்த அந்த பேச்சால் தான் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன். கீழே என்னால் இறங்க முடியல. ரோப் கார் 11 மணிக்கு தான் வந்துச்சு. நான் ரோப் காரில் தான் வந்தேன். பார்க்குற வரைக்கும் அந்த தெம்பு முருகன் கொடுத்தது, அப்பா கொடுத்தது. அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே கசக்குதுன்னு நினைக்காதீங்க. மாறி இவர் சொல்லி மாறிடுச்சா, அவர் சொல்லி ஒன்றுமே நடக்கலைன்னு நினைக்காதீங்க. மாறும். நம்பிக்கையாக வந்து பயணிச்சுட்டே இருங்க. இந்த பயணத்தில் மாறும். ஓகே, அற்புதமான இந்த செவிவெளி செய்தி. இந்த வாரம்
உங்களிடம் பகிர்ந்துகிட்டதில் குரு சாய்ராம்க்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை மற்றும் ஒரு பாபாவுடைய அற்புதமான ஞானக்கதை செய்வழி செய்தி. ஏன்னா இதை கேட்குறவங்களுக்கு பல மிராக்கள் அதிசயம் நடக்கும். ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யூடியூப் வாயிலாகவும் போய் பாருங்கள். குரு சாய் பிரசாதாலயா யூடியூப் வாயிலாக பாருங்கள். இன்னும் அழகாக உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம். ஓம் சாய்ராம்.